श्रीशैलेशदियापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा महतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्त्यधिकैक सिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये माता पिता यवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेबलं प्रणमाहि मूर्धनः भूतं चरस्य मगताप्रिय भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् दत्ताग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனையகலம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பரிதின்றி நன்றினர்வாள் செயந்தரஞ்சேத்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அம்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி உதேசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரியங்கம் நண்பொருளை கலிதந்த செஞ்சில் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தர கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லம் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லம் பரம ரஹமானுஜா இதியன் விண்ணப்பமே நிலத்தை செலுத்தும் நம் நீசக்களியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் இறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொலித்தா புத்தகச் சொம்பை பொருத்தியவன் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. சுவாமி எம்பெருமானார் அவருடைய ஆச்சரியமான அந்த வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே கூரத்தாழ்வாருடைய சக்சிஷராக இருக்கக்கூடிய திருவரங்கத்தமிழனார் 108 பாசுரங்களோடு கூடிய ராமானுஜ நூற்றந்தாளின் கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே ராமானுஜரன் அவரை ஆசிரியித்த பின்பு நமக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். 32, 33ஆம் பாசுரத்தாலே, அதாவது பொருந்திய தேசம் குறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வமும் சேரும் செரிகளியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கென்னு 32வது பாசுரம். அதற்கு மேற்கொண்டு 33வது பாசுரம் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் என்று சொல்லக்கூடிய பாசுரம். இந்த 2 பாசுரத்தாலே நமக்கு என்னென்னது கிடைக்கிறது பகவான் அந்த பகவத் ராமானுஜரை ஆசிரியத்தால் தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய பாசுரம் கடந்த காலட்சத்தில ஆரம்பிச்சுட்டோம் இந்த பாசுரத்துக்கு முன்னான அர்த்தத்தை பார்க்க. ஆனால் இது 34வது பாசுரம். இந்த 34வது பாசுரத்துக்கும் 32வது பாசுரத்துக்கும் நேரடி தொடர்பு. இதைத்தான் சங்கத்தின்னு சொல்லுவார். ஏன்னா 32வது பாசுரத்துடைய சமாதானம் 34. இப்ப குறுக்க 33 வந்ததுன்னா பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்னு திருவரங்கத்தமிழனார் நமக்கு இந்த மாதிரி பகவானை பகவத் ராமானுஜரே ஆசிரியோ இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் உடைய நாம கேட்டோம். அது என்னவா சுவாமி, அந்தந்த பலனுக்கு அந்தந்த தேவதைகள் இருக்கணும், அந்தந்த தேவதைகள் ஆசிரியத்தால் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்தந்த தேவதைகள் ஆசிரியிக்காமல் நேர ராமாயண திருவடியை ஆசிரியத்தால் கிடைக்குமா என்கிற கேள்வி குறுக்க நம்மளால எழுப்பப்பட்டது. நம்மால்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது திருவரங்கத்தினார் சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அவா கேட்டார். இதெல்லாம் காட்டழிக சிங்கர் சன்னதி பக்கத்துல தான் வந்துருக்கு. கேட்டவன அதுக்கு சமாதானம் சொல்லணுமோ, அதற்காக ஏற்பட்ட பாசனம் தான் 33வது பாசனம் அடையார் கமல தளர்மகள் கேள்வன். இதெல்லாம் அந்தந்த அபிமான தேவதைகள் இருக்கா,
அது யாரு? பஞ்சாயுதங்கள். அந்த பஞ்சாயுதங்களுடைய ஆவேச அவதாரமே சுவாமி ராமானுஜர். அதனால அவர்களே காத்துட்டு இருக்கா. என்ன கைங்கரியும் காத்துட்டு இருக்கா. காத்துட்டு இருக்கச்சே அப்ப தேசம் பறையும் திரளும் பள்ள திருந்திய ஞானம் செல்வம் இதெல்லாம் வேணும்னு பிரார்த்திக்க மேற்கொண்டு அதெல்லாம் அவர்களுடைய கைங்கரியபரமா கிடைக்கிறதுன்னு தெரிவித்தார் 33ஆம் வருஷம். இப்ப 34ஆம் பாசத்தில் என்ன தெரிவிக்கிறாருன்னா, உடனே ஒரு சந்தேகம் வந்துட்டு, என்ன ஒவ்வொரு பாட்டும் சந்தேகம் வருமானா, சங்கதி சொல்லணுமோனும். சங்கத்தினா இந்த பாட்டுக்கு அடுத்து இந்த பாசனம் இதனால வந்தது தெரிவிக்கணுமோனும். அதனால என்ன தெரிவிக்கிறாருன்னா, வாஸ்தவம் தான். அப்படின்னா இந்த மாதிரி தேசு பொறை திரள் புகழ் இதெல்லாம் கொடுத்ததுதான் ராமானுஜருக்கு பெருமைன்னு நினைக்கிறேன். அது பெரிய பெரிய பெருமை போட்டிருக்கு. அதனாலே அவர் வைபவம் படைத்தவர் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம். உடனே திருவரங்கத்தமனார் தெரிவிக்கிறார், அதனால பெரிய வைபவம் கிடையாது. அதற்குத்தான் தெரிவிக்கிறார், நிலத்தை செலுத்து உண்ணும் கலியை. நிலத்தை செலுத்து உண்ணும்னா இந்த நம்முடைய பூமி என்று சொல்லக்கூடிய நிலம், இத நன்னா இந்த நிலத்தை சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்? சிரமத்தை கொடுக்கறதுனும். என்னென்ன கலிகாலம்னாலே கலி கோலாகலம் சுவாமி அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அப்படி இருக்காச்சு அந்த கலினாலே சிரமப்படுத்ததான் செய்யுது. அது என்ன பண்ணும்? நிலத்தை செருத்து உண்ணும். இந்த நிலமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அண்ணா சாப்பிடுறதுதான். சாப்பிடுறது என்ன? தவறாக அனுபவிக்கும்படியான ஒரு தன்மையை அது கொடுக்கறது. அதனாலதான் நீச்சக்கலின்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. நம்மால் சொல்ல முடியாதுன்னா அது சிரமத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாதுன்ற அத்தனை சிரமத்தை கொடுக்குமா? அவ்வளவு சிரமம் வருமா சுவாமின்னா, பகவானுக்கு இருக்கக்கூடிய வைபவம் சொல்றீங்க இல்லையா, அதாவது பகவானுக்கு இருக்க ஒரு வைபவம், அந்த வைபவத்தாவது நம்ம சொல்லி தரலாம். இதுக்கு இருக்கக்கூடிய சிரமம்ன்றது சொல்லி மாறாதுன்றார். ஏன்னா பகவானுக்கு அப்பிராப்திய மனசா சகாவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்முடைய மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் பகவான் அப்படின்னு தெரிவிக்கிறது. அதே போல இதுவுமானா அதை காட்டுல மேம்பட்டது. ஏன்னா பகவானாவது ஒரு நிலையில நம்ம இதுதான் சுவாமி அளவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது படுத்துற பாடுறே அவ்வளவு படுத்துறது. அதனாலதான் நீச்சக்கலி, நிலத்தை செலுத்தும் நீச்சக்கலியை, அந்த கலியை நீச்சக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் அந்த கோலாகம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் நாம் போக்கினார் சுவாமி ராமானுஜர். போக்கினபடியாலே என்ன ஆயிடுச்சு? பெருமை வந்துட்டோம். கலிகாலம் போயிடுத்து. ராமானுடைய திருவடி பலத்தாலே கலிகாலம் போயிடுத்து. கலியும் கடும் கண்டு கொண்பின் ஆழ்வார தெரிவிக்கிற இல்லையா, போயிடுத்து சொன்னே. அப்ப இதுதானே பெருமை. இந்த பெருமை இருக்கிறபடியால் தானே அவருக்கு பரிபூர்ணம் அப்படின்னும். இல்லை, இது அவருக்கு பெருமையே இல்லைன்ற. அப்ப இதை காட்டிலும் வேற ஏதோ இன்னொரு சிரமம் இருக்கு. அப்படின்னா கலிகாலத்தை போக்குவதை காட்டிலும் மற்றொரு சிரமம் இருக்கு. அந்த சிரமத்தை போக்கினார். அந்த சிரமத்தை போக்கினபடியாலே என்ன ஆயிடுச்சு? ராமானுஜன் தன் நயப்புகழே அதுதான் அவருக்கு உண்மையாக புகழாக திகழ்கிறதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமிழர். அது என்ன இருக்குது? பிறங்கியதில்லை. நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. ஆனா அது ஒரு பெரிய பெருமையே கிடையாது. இந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். 2ஆம் பத்திலே ஈசன்வானவர்க்கு என்பனென்றால் அதிதேசமோ தெரிவித்தார். 3ஆம் பத்தில ஈசன்வானவர்க்கு என்பனென்றால் அதிதேசமோ திருவேங்கடத்தானுக்கு மீசனே நிறைவொன்றுமில்லேன் எங்கன் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்க எல்லாம் கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். வானவர்களுக்கு ஈசன் அது பெரிய பெருமையான ஒரு பெருமையும் கிடையாது. அப்ப என்ன சுவாமி, நீர்த்தனான இருக்கக்கூடிய என்னை நன்னை தேர்ந்து எடுத்தாரணும். ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னை உத்தரணம் பண்ணியாரணும். எங்கேயோ கடந்தேன், எப்படியோ கடந்தேன், மாறி மாறி பலபிறப்பம் பிறந்த அடிய கிடந்து உள்ளம் தேறி இருளின்ப திருவெல்லம் யான் மொழிகின்ற அப்படி கிடந்த என்னை மேலே எடுத்தாரணும். எடுத்தபடியா என்ன எடுத்திருக்கு? பகவானுக்கு ஜோதின்னு பேரு. பரஞ்சோதி நீ பரமா நின்னிகழ்ந்த பெண் மற்றோர் பரஞ்சோதி இன்மையில்
படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேன் என்று ஆழ்வார்தாசன். அவர் ஜோதி சொல்லும். அப்ப ஜோதியா இருக்கச்சே அப்ப இவரை எடுத்தபடியான வெறும் ஜோதியாது பரஞ்சோதி ஆயிடுக்கிறார். அப்ப நீசன் வானவர்க்கு நித்திய சூரிகளுக்கு சுவாமி, நித்திய சூரிகளுக்கு தலைவன், அது பெரிய பெருமையே கிடையாது. ஆனால் ஆழ்வாரை உத்தரணம் பண்ணாரனோ, நீசனேன் நிறைவொன்று விளேன் நீச்சத்தன்மை கொண்டு நம்மாழ்வார் என்கிற அளவுக்கு நான் இருந்தேன். என்ன உத்தரணம் பண்ணினாரனோ அதனால் நான் ஆயிட்டு அவர் பரஞ்சோதி ஆயிட்டாங்க. அதே போல இங்கேயும் இங்க நிலத்தை சிறுத்துண்ணும் நீசக்கலையை நிலவென்று சொல்லக்கூடிய இந்த பூலோகத்தை நிறைய உத்தரணம் பண்ணார். வராக பெருமாள் உத்தரணம் பண்ணா போல திருத்தினாரும். பொலிக 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 போயிட்டு வள்ளுயர் சுவாமி திருத்தினாலும் அது பெரிய வைபவம் கிடையாது. யாருக்கு? சுவாமிக்கு அது பெரிய வைபவம் கிடையாது. அப்ப எது சுவாமி வைபவம்னா, என் பெய்வினை தன் புலத்தில் பொறித்த புத்தக சுமை பொறுக்கிய பெண். என் பெய்வினை என்னுடைய கர்மாக்கள் இருக்கணும். எத்தனை கர்ம புலத்தில் பொறித்த, புலத்தில்னா இந்த முந்தியெல்லாம் வந்து என்ன பிரிண்ட் பண்றதுக்கு அச்சு கோப்பா. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, தட்டினா வந்துடுறது, எல்லாமே கம்ப்யூட்டர் வந்துடுறது. முந்தியெல்லாம் அச்சு கோப்பா, அச்சு கோக்கச்சே சரியா ஜாகிரதையா கோக்கணும். அந்த மாதிரி அச்சு கோக்குற மாதிரி பொறிச்சிருக்காளாம். புலத்தில் பொறித்த, எங்க பொறிச்சிருக்கார்? இது எங்க எங்க சுவாமி? யமலோகத்துல அந்த சித்திரகுப்தன் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கானோ. ஓஹோ, இத புலத்தில் பொறித்தா புத்தக சும்மை. அது எப்படி பொறிச்சிருக்கான்னா, அழிக்கவே முடியாத அளவுக்கு பொறிச்சிருக்கலாம். இனி அதை அழிக்க முடியலாம். சிலதெல்லாம் என்ன உபகரணம் போட்டாலும் அழியவே அழியாது. அந்த மாதிரி இருக்கணும். அந்த காலத்து சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க மேல சில சில சன்னதி எல்லாம் போயிருந்தேன்னா திவிதேசத்துல மேல வந்து கலர் பெயிண்டிங் பண்ணியிருப்பா. எத்தனையோ 100 வருஷங்களா இருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏதோ ஒண்ணு போடுறா, அது 10-15 வருஷத்துக்குள்ள எல்லாம் போயிடுது. ஆனா எத்தனை 100 வருஷத்துக்கு மேல இருக்கு, அது அப்படியே இருக்கணும், அழிக்கவே முடியலையோ. அதே போல இது என்னுடைய கர்மா அத்தனை நல்லா பொறிச்சு வச்சிருக்கான். பொறிச்சு வச்சது மட்டும் இல்ல, அந்த கர்மாவுக்குன்னு புஸ்தகம் இருக்கணும், பாவங்கள். அந்த புஸ்தகம் எனக்கு மட்டுமே இருக்கு. அதான் புத்தக சும்மை பொறுக்கிய பின். அது நல்ல வலுவா இருக்கான். என்ன வலுவானா, அவ்வளவு பெரிய புஸ்தகம். சரிமாமி, இவ்வளவு பெரிய புஸ்தகம் தான். லோகத்துல கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி பேர் இருக்காங்க. நம்ம பாரத தேசத்திலே கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கா. லோகத்துல ஒரு 700 கோடி பேர் இருக்கா. அந்த 700 கோடிக்கு அத்தனை பேருக்கும் அவ அந்த புஸ்தகம் இருக்குமா? நான் இல்ல, அவளுக்கெல்லாம் வேற ஏதோ புஸ்தகம் இருக்கலாம். எனக்கு மட்டுமே அவ்வளவு பெரிய புஸ்தகம். அதனாலதான் புத்தக சொம்மை அந்த அத்தனை வலுவா இருக்கலாம். நான் ஒருத்தனே பண்ண பாவத்தை எழுதுறதுக்காக அந்த புஸ்தகம். அவ்வளவு புத்தக சொம்மை பொறுக்கிய பின் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணார்? தொலைச்சிட்டார். தொலைச்சாட்டான எரிச்சிட்டார். புத்தக சொம்மை பொறுக்கியவன் நலத்தை பொறுத்தது. அதை எரித்தபடியான இப்பதான் ராமானுஜன் தன்னய புகழே, அவருடைய புகழுக்கு இப்பதான் பெரிய வைபவமே கிடைச்சிட்டான். ஏன்னா என்னை இங்கிருந்து உத்தரணம் பண்ணாரனோ, இந்த சம்சாரத்திலிருந்து இப்படி இருக்கான இந்த திருவரங்கத்தவனார், இவரை ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலும் திருத்த முடியாது, தான் திருத்தி மேல கொண்டு வந்தாரனோ, அதனால அவருக்கு நயப்புகழே. அந்த புகழ் என்னாச்சு? அதனால அவருக்கு புகழ் ஏற்பட்டதை தவிர ஏதோ கீதா சாஸ்திரம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யம் பண்ணார், அதே போல கலிகாலத்தை போக்கினார், லட்சத்தின 74 சிம்மாசனாதிகள் பண்ணார், அதெல்லாம் பெரிய வைபவம் கிடையாது. ஆக என்னை உத்தரவு பண்ணாரனோ அப்படிப்பட்டது. என்னுடைய எப்படி இருக்கு என்னுடைய பாவங்கள்? கல்ப கோட்டி காலம், ஒரு காலம் 2 காலம் இல்ல, கல்ப கோட்டி காலம். அது நாம் பிராயச்சித்தம் பண்ணியும் தொலைக்க முடியாது, அனுபவிச்சும் தொலைக்க முடியாது. அது அத்தனையும் எரித்தாரனோ. அப்படிப்பட்ட எரித்ததை தான் எல்லாம் எங்க இருக்கு சுவாமி? சித்திரகுப்தம் வச்சுருக்கார். சித்திரகுப்தம் கையில வச்சிருக்க பெரிய புஸ்தகம். அந்த புஸ்தகம் தான் பாரமான புஸ்தகம்னு சொன்னேன். அந்த பாரமான புஸ்தகம்னா எல்லாருடைய கணக்கு அதுல கிடையாது. நான் வந்து நாடகத்தெல்லாம் பார்ப்பேன், புஸ்தகத்தை தொலைச்சிட்டார், அதனால வந்து அப்படின்னு பாக்குறோம்னா அந்த மாதிரி இல்லையே. இவருக்குன்னே ஒரு தனி புஸ்தகம். சில பேர் அந்த மளிகை கடையில கடை வாங்குவா, அவள் எத்தையுமே வாங்கிட்டு வருவா, புஸ்தகம் ஒண்ணு கொண்டு போவா. புஸ்தகம் கொண்டு போயிட்டு அது டைரி மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும் வச்சுக்கோ, அதை எழுதி வச்சுப்பா, இது வாங்கினா இன்னைக்கு இந்த தேதியில இது வாங்கியிருக்கா, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு போடுறாருனோ. அந்த புஸ்தகம் சின்னதா தான் இருக்கும், சின்ன டைரியா தான் இருக்கும்.
சில பேர் கொஞ்சம் நிறைய வாங்கினா பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர் புஸ்தகம் ரொம்ப பெருசு, அவ்வளவு பாப மூட்டை இருக்கு, அவ்வளவு பெருசு கனத்து இருக்கணும். அந்த கனத்து இருக்கக்கூடிய அந்த பாபங்களை எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை போக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட எத்தனை உண்டோ அத்தனையும் தொலைச்சாருன்னா அந்த புஸ்தகத்தையே எரிச்சுட்டார். அந்த புஸ்தகத்துக்கு உண்டான அந்த கர்மாலாம் யாரோ பண்ணதில்லை, எல்லாம் நான் பண்ணதுன்னு யாரு திருவரங்கத்தவா தெரிவிக்கிறார். எல்லாம் நான் பண்ணது நான் சாமான்யமா நாம் அதை சொல்லிக்கணும். இதுதான் உண்மை. திருவரங்கத்தவதா உண்மை சொல்றாரோ இல்லையோ நம்ம சொல்லிக்கணும். என்ன மோசமானவன் சுவாமி, நம்ம பாஷையிலே சொல்லிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, எந்த விதமான தவறு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாபிஷ்டன் நீஷனேன் ஆளவந்தா தெரிவிக்கிற அமரியாதகா சுத்ரகா அசுவா பிரசவபூன்னு 10 குற்றங்கள் தம்மேல சொல்லி தெரிவிக்கிறார். குற்றமே கிடையாது. ஆனால் அவர் சொல்லிக்கிறாரோ அந்த மாதிரி நெருப்பு, அந்த குற்றங்கள் எல்லாம் நெருப்பித்து போயிட்டாங்க. ஆக கலிகோலாகலம் முடித்தபடியாலே சுவாமியுடைய பிரபாவம் ஒளிவிடத் தொடங்கியது. ஆனா இதற்கு முன்னாடி சுவாமியுடைய பிரபாவம் ஒளிவிடவில்லை. ஏன்னா அவர் இந்த குரு சிரமமான காரியத்தை பண்ணாரணும். சுவாமி கலிகோலாகலம் பண்றது சிரமம் இல்லையா? சுவாமிக்கு அது சிரமம் இல்லை. ஸ்ரீபாஷ்யம் பண்றது சிரமம் இல்லையா? சிரமம் இல்லை. கீதாபாஷ்யம் பண்றது சிரமம் இல்லையா? சிரமம் இல்லை. என்ன திருத்தணுமோனோ, என்னுடைய பாவத்தை தொலைக்கணுமோனோ, அந்த தொலைக்கிறது அப்படி. ஆனா அத்தனை பாவங்கள் நான் பண்ணிடுறேன், அவ்வளவு சிரமம். அந்த சிரமமான காரியத்தை பண்ணாரணும். அதை விட துர்லபம்னா அத்தனை துர்லபம். அந்த துர்லபமான காரியத்தை பண்ண முடியாலே. அதெல்லாம் என்ன ஆயிட்டு, அவருடைய பெருமை நன்னா பிரகாசப்பட்டது. அதனால என்னுடைய செய்வினைகள் அத்தனை செய்வினைகளும் தகித்து விட்டான். இப்ப ஒளி நல்லா பிரகாசப்படுறது சுவாமி ராமானுஜன். அதுதான் ராமானுஜன் தன் நயப்புகழே. நயப்புகழ்னா கீர்த்தி எங்கும் பரவியது. நயப்புகழ்னா கீர்த்தி எங்கும் பரவக்கூடிய கீர்த்தின என்ன சுவாமி, என்னை எப்போ கீழிருந்து பிறந்து மேலே தூக்கி நான் பண்ண அனாதிகால பாவங்களை தானே எரிச்சுட்டாரணும். அந்த எரிச்சுட்டாரணும். அப்பேதோ சுவாமிக்கு புகழ் பரவி எல்லாத்தையும் எரிச்சாச்சு. எரிச்ச உடனே புகழ் பரவி. சரி சுவாமி, கீழே பண்ணின காரியம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதான் நீங்க சொன்னேன், கீழே பண்ண காரியம் பெரிய விஷயம் தான். ஏன்னா கலிகோலாகலத்தை முடிச்சதுலாம் பெரிய விஷயமே கிடையாது சுவாமி. ஏன்னா செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களில் ராமானுஜனை அடைபவருக்கேன்னு பார்த்தோம்னா 32ஆம் மாசத்துல பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் அந்த பாதம் அப்படின்னு பண்ணோமா. அப்ப சொன்னபடியாலே அது சுவாமிக்கு புகழா? கலிகோலாகலத்தை ஒண்ணுமில்லாமல் பண்ணிடாது சுவாமிக்கு புகழான்னா அது ஒண்ணும் புகழே கிடையாது. அதை விட புகழுன்னா என்னை உதரணம் பண்ணி இவனுடைய பாவத்தை தொலைத்தாரணும், அவன் தான் தெரிவிக்கிறான். அப்ப ராமானுஜர் புகழ் கொடுக்குதுன்னா என்னுடைய பாவத்தை தொலைச்சபடியாலே அவருக்கு பிரகாசப்படுத்தது அப்படின்றது இந்த பாசுரத்தின் சுருக்கமான கருத்து. ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, கொஞ்சம் இது தமிழ் தெரிஞ்சவாலும் நன்னா புரியும். என்ன சந்தேகம்னா, செருகலியால் பாருங்க, நிலத்தை செலுத்தும் நீச்சக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை அப்படின்னு இருக்கனியா. நீசக்கலியைன்னு இருக்கு, நிலத்தை செலுத்துன்னம் நீச்சக்கலியைன்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல இந்த பாசுர தத்துவம் சுலபமா நமக்கு புரியுமானா புரியாது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது. எப்படி செய்யறானா, கலியைன்னு சொன்னா பிறங்கியது இல்லைன்னு சேராது. கலியைன்னா கலிகாலம், பிறங்கியது இல்லை அப்படின்னு நாம் ஒளிவிட்டது, அது சேராது. அதாவது நிலத்தை செலுத்தும் நம் நீசமான கலியை என்பது ஒன்று. நல்ல பண்ணும், நிலத்தை செலுத்தும் நம் நீசமான கலியை என்பது ஒண்ணு. அதுக்கப்புறம் நினைப்பறிய பலத்தை செலுத்தம் பிறங்கியதில்லைன்னு இருக்கணும். இப்ப இந்த பாட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேருமானா சேரவே சேராது. அவருக்கு ஏன்னா கலியை முடித்தான்னு சொல்லி இருக்கணும். நிலத்தை செலுத்தும் நீச கலியைன்னு போட்டிருக்கு, கலியை முடித்தார்னு சொல்லியிருக்கணும். ஆனா அந்த கலியை சொன்னார் அப்படின்னா சொன்னார்னு சொல்லி இருக்கணும். எதுவுமே சொல்லலாம், கலியைன்னு போட்டுக்காரியா. கலியைன்னு தனியா சொல்லிட்டு கலியை முடித்தது என்று சொல்லாமல் நினைப்பறிய பலத்தை செலுத்துன்னு போட்டுக்காரணும். இந்த ரெண்டையும் ஒத்தும் கொண்டு
சேருமானா சேராது, ஆனா ஒட்ட வைக்கணும். கலியை முடித்தான்னு சொன்னோம். ஆனா அந்த திட்ட பாருங்க, பாசுரத்தை பார்த்தா தெரியும். நிலத்தை செலுத்து உண்ணும் நீச கலியைன்னு போட்டிருக்கு. கலியை முடித்தான்னு இருக்கானா இல்ல, அது கலியன்னு சொல்லிட்டு நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப கலியைன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த கலியைன்னு என்ன சுவாமி? இது ஆச்சரியமா நம்முடைய பூர்வாச்சார அர்த்தம் காட்டினா ஒண்ணும் இல்ல. கலியை என்பது இரண்டாவது வேற்றுமை உருவு. ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமன் என்கின்றலாம் அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா அடிமை தாசபோதன். அது நான்காவது வேற்றுமை உருவு. ராமனுக்குன்னா நான்காவது 7 வேற்றுமை உருவுகள் உண்டு. அது முதல் வேற்றுமை உருவு விழிச்சொல். இரண்டாவது ராமனை, ராமனை ராமனை சீதை பற்றினாள். அதுக்கப்புறம் ராமனால் ராவணனை கொல்லப்பட்டது, ராமனுக்கு சீதை, இதான் வேற்றுமை உருவு. அதே போல நிலைப்பரிய நிலத்தை சிரித்து உண்ணும் நீச கலியை, கலியைன்னா இது இரண்டாவது வேற்றுமை உருவு இல்லையா? அப்ப கலியை இரண்டாவது வேற்றுமை உருவுன்னு ராமனை கண்ணனை போல அந்த மாதிரி கலியை. இந்த வேற்றுமை உருவு இதுக்கு என்ன பண்ணா வேற்றுமை உருவ மயக்கம்னு பேரு. இந்த மாதிரி சம்ஸ்கிருத பாஷையில உண்டு, தமிழ் பாஷையில இதெல்லாம் இலக்கண ரீதியா பண்ணப்படுது கிராமரா. அப்ப இதுக்கு வேற்றுமை உருவ மயக்கம்னு பேரு. உருவில் வர வேண்டியது வேறு, உருவில் வந்தது அப்படின்னா வேற்றுமை உருவன் என்னது பாருங்க. வேற்றுமை உருவன்னா என்ன அர்த்தம்னா, ஓர் உருவில் வர வேண்டியது வேறொரு உருவில் வந்தது அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலும் இதே போல இருக்கும். நாலாவது அதாவது நாலாவதுக்கு பதில் அஞ்சது வரும். இதெல்லாம் உண்டு. நாலாவது வேற்றுமை உருவம்னா அது அஞ்சாவது வேற்றுமை உருவரும், மூன்றாவது வேற்றுமை உருவம்னா அது நான்காவது வேற்றுமை உருவம். இதுக்குதான் என்ன பேரு? உருவமயக்கன்னு பேரு, வேற்றுமை உருவமயக்கன்னு பேரு. அப்ப அஞ்சாவது பதில் ஆறாவது வருதுன்னா இதையெல்லாம் இலக்கண நயப்படி பெரியோர்கள் வச்சுவா, அந்த மாதிரி வச்சுவா. இப்ப நமக்கு என்ன வச்சுக்கணும்னா, நிலத்தை செலுத்துன்னும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதுன்னு இருக்கு இல்லையா? அப்படி கொண்டா அர்த்தம் ஒழுங்கா வராது. நிலத்தை செலுத்துன்னும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை வராது. அப்ப என்னன்னா, நிலத்தை செலுத்துன்னும் நீசக்கலியின் நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியது. அப்ப என்னன்னா கலியின்னு போட்டுக்கணும். இப்ப பாசுரத்துல கலியைன்னு இருக்கு. நான் மறுபடியும் பார்த்து புஸ்தகம் வச்சிருந்தா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன சுவாமி பெரிய சிரமம்னா, நாளைக்கு யாராவது கேட்பா, அது என்னவா சுவாமி கலியைன்னு போட்டிருக்கு, பிறங்கியதில்லையும் கலியையும் ஒட்டவே வட்டாத சேராதன்னு கேட்பா. அந்த இடத்துல வேற்றுமை உருவு மயக்கம்னு பேரு. இந்த சப்தம் வர இடத்துல இன்னொரு சப்தம் போடுறது சம்ஸ்கிருத பாஷையில உண்டு, தமிழ் பாஷையில உண்டு. அதனால வேற்றுமை உருவு கலியின் வரணும். அந்த கலியின் சப்தத்துக்கு பதிலா கலியைன்னு போட்டுக்கா இல்லையா? இப்படி வச்சுட்டா ஒழுங்கா வந்து வரணும். நிலத்தை சிறுத்துண்ணும் நீச கலியின் நினைப்பரிய பலத்தை சிறுத்தும் பிறங்கியதில்லை அப்படின்னு போட்டாச்சுன்னா இப்ப சரியா வந்து ஒழுங்கா வந்துருக்கு. அப்படி வந்துருக்கு. அப்ப நிலத்தை செலுத்தும் நீசக்கலி இருக்கே, அந்த கலியின் நினைப்பதற்கு அரிதான பலம். நினைப்ப அந்த கலியினுடைய அந்த பலம் இருக்கே ரொம்ப ஆச்சரியமான பலம். ஆச்சரியம்னா அது எதிர்மறையோடு சொல்லணும். ஆச்சரியம் ரொம்ப நல்லதுன்னு தீயது. அப்ப அந்த கலியின் பலம், அந்த கலியின் பலம் மிகவும் தீயது, மிகவும் கொடூரமானது அப்படின்னு சொல்லணும். கலியைன்னு போட்டா அந்த சப்தம் சேராது, கலியின்னு போடணும். சரி சுவாமி நீங்க சொல்லிட்டே, அப்ப நாளையில இருந்து சேவா காலம் பண்றச்சே நிலத்தை செலுத்தும் நம் நீச கலியன் அப்படின்னு சேவிக்கிறாங்க. சேவிக்கப்படாது. அவங்க திருவரங்கத்தை முதலார் என்ன சப்தம் போட்டிருக்காரோ அதுதான் போடணும். புரியத்துக்காக ஒண்ணுன்னு சொல்லிடுறேன். சில சுவாமிகள்ல நல்லா வேதாந்த நல்லா வாசிச்சிருப்பார், சம்ஸ்கிருத பாஷை நல்லா வாசிச்சிருப்பார், திராவிட பாஷை நல்லா வாசிச்சிருப்பார். விஷ்ணுன்னு பேர். விஷ்ணு விஷ்ணு என்ற சப்தம் சம்ஸ்கிருத பாஷை. அதே இந்த பெரியாழ்வார் திருமொழியில வேயர்த்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தேன்னு வருது. விட்டு சித்தன். அதே போல இங்க 12 திருநாம பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. 2ஆம் பத்தி 7ஆம் திருவாய்மொழி.
கேசவந்தமன் கீழ்மேலே மறைவு இழிபிறப்பும் பதிகத்துல அதுல விட்டிலங்கு சோதி தாமரை பாதம் கைகள் கங்கள் விட்டிலங்கு தருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சே சங்கு சக்கரம் பற்றி விட்டிலங்கு முடியம்மா மதிசோதனன் தனை அப்படின்னு விட்டு விட்டுன்னு வரும். அதுக்கு விட்டு விட்டுனா விஷ்ணுன்னு அர்த்தம். ஆனா விட்டுன்னு வந்துட்டு இருக்க சுவாமினா தமிழ் பாட்டில் அப்படிதான். அதான் சேவிக்கச்சே அப்பதான் ஒண்ணு பண்ணலாமா, வேயத்தங்கள் குலத்துதித்த விஷ்ணு சித்தன் மனத்தேன்னு சேவிக்கலாம். சேவிக்கப்படாது. விட்டு சித்தன் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுன்றதுக்காக அங்க ஆழ்வாருடைய பாசனத்தை உல்லங்கம் பண்ணி சுவாமி விஷ்ணு சித்தன் தான் சரியான சப்தம், விட்டு சித்தன் சரியான சப்தம் கிடையாது, தமிழ போட்டுச்சு அது மாதிரி போட்டிருக்கா, நான் மாத்திக்கிறேன் விஷ்ணு சித்தன் சொல்ல முடியுமானா சொல்லப்படாது. ஆழ்வார் என்ன சப்தத்தை இப்படின்னா தமிழ் அப்படிதான் வரும், விட்டுன்னு தான் வரும். விட்டுன்னு சொன்னாலே விஷ்ணுன்னு அர்த்தம். அதே போல இங்க நிலத்தை செலுத்துன்னும் நீஷக்கலியை அப்படிதான் சேவிக்கணும். ஆனா அது அர்த்தம் பண்ணும் போது நிலத்தை செலுத்துன்னும் நீஷக்கலியின் நினைப்பரிய பலத்தை செலுத்தம் பிறங்கியதில்லை அப்படி போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியுது. என்னன்னா அப்படிப்பட்ட கலிக்கு எத்தனை நம்மால நினைத்து பார்க்காத அளவுக்கு கலிக்கு பலம். கலியுடைய பலம்னா அரிதான பலம். என்ன நினைப்பரிய பலத்தை செலுத்தம் நம்மால நினைத்து அதுதான் என்ன பண்ணது, என்னன்னு பிரித்தார். அப்படிப்பட்ட எதோவாசோ நிபத்தந்தே பகவான் நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் பார்த்தோமோ அதுவாது எட்டும் போட்டுருக்கு, இது எட்டாது. அத்தனை பலம் இருக்குன்னா நிலத்தை செலுத்தும் நம் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. இப்ப நம்ம அர்த்தம் பார்க்கச்சே கலியின்னு போட்டுக்கணும், வாசனம் சேவிக்கச்சே கலியை, வாசனம் சேவிக்கச்சே கலியை. அதே போல இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு பார்த்தோம், ஒரு பேயாழ்வாருக்கு மங்களாசாசனம் என்ற செய்தி திருவரங்க தப்பினார். மன்னியை பேருருள் மாண்டபின் கோவலல் மாமலரால் கண்ணொடு மாயனை கண்டமை சாட்டும் அப்படி இல்லையா, கண்ணொடு மாயனை அப்படின்னு ஒரு சப்தம் உண்டு, கண்ணொடு ஆயனை என்கிற சப்தம் உண்டு. ரெண்டு பாடமும் உண்டு. சில புஸ்தகத்துல எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம், அந்த பாசனம் முடிஞ்சு போயிடுச்சு. கண்ணோட ஆயனேன்னு போட்டுக்கோம், கண்ணோட ஆயனுன்னா திருக்கோளூர் ஆயன் பெருமாதன அந்த ஆயன் சப்தத்தை போட்டுதான் சில பேர் சொல்றா. இல்ல என்னதான் மாயன் தான் சுவாமி பிரதானம் அப்படின்னு மாயன் சொல்றா. அந்த மாதிரி சில பாடபேதங்கள் உண்டு. ஆனா இங்க பாடபேதம் கிடையாது, கலியை தான் நம்ம சேவிக்கணும். ஆனா அர்த்தத்தை வச்சு பார்க்கும்போது கலியின் நினைப்பரிய பலத்தை செலுத்தம் பிறங்கியதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாலே. அப்ப அப்படிப்பட்ட என் பெய்வினதன் அப்படின்னா என் பெய்வினதன் புலத்தில் பொறித்த அப்பத்தரப்தம் புரிந்தார். அப்பேற்பட்ட பலத்தை என்ன பண்ணாரும் குடித்தார், அதை பூர்ணமா எரித்தார். எரித்த உடனே என்ன ஆயிடுத்து, இப்ப புகழ் அவருடைய புகழ் அண்ணா பிரகாசப்பட்டது அப்படின்னு தெரியும். அப்ப நான் இந்த தெரிவிக்கிறாளையா, இப்ப மனவாளனுடைய அவதாரிகை தெரிவிக்கிறேன். அன்னைக்கு அவதாரிக்கை வாசிக்கிறேன். அவதாரிகை ஆச்சரியமான அவதாரிகை. அதாவது கலிதோஷாபி பூதமான ஜகத்தை ரட்சித்தமையை சொல்லி இவரை ஆசிரியிப்பார்க்கு ஆத்ம குணாதிகள் தானே சேரும் என்று சேருமத்தையும் இவருடைய ஆத்ம குணோத்பாதக ஹேத்துவான சகாய பலத்தையும் அருளை செய்தார் கீழ் 2 பாட்டாலே. இப்பாட்டில் இப்படி காலதோஷத்தை போக்கி லோகத்தை ரட்சித்த வளவிலும் எம்பெருமானார் குணங்கள் பிரகாசித்ததில்லை, என் கர்மத்தை கழித்தவென்றே வைலட்சணத்தை தரித்தார் என்கிறார். சேவிச்சாலே போறோம். அதான் சேவிச்சாருன்னா இந்த சப்தத்தை சொன்னாலே போறோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆச்சரியமான மனவாளமாவுடைய அவதாரைக்கு ஒண்ணுல கலிதோஷத்தாலே வருத்தப்பட்டு கிடக்கிற ஜகத்தை ரட்சித்தமை சொல்லி, கலிதோஷத்தால ஜெகத்தை ரட்சித்தா சொல்லி யாரெல்லாம் ராமானுஜரை ஆட்சேபிக்கிறார்களோ அந்த ஆசிரியர்களுக்கு ஆத்ம குணங்கள் தானே சேரும். இது நம்ம கீழே நம்ம பார்த்துட்டோம், கீழே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சந்தேகம் கீழே இருந்து என்ன இருந்தது, ராமானுஜரை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்ம குணங்கள் தானே சேருன்னாரு. ஆத்ம நம்ம உடனே நம்ம யார்கிட்ட கேட்டோம், திருவரங்க தமிழ்நாட்டை கேட்டோம், சுவாமி உமக்கு ஆத்ம குணங்கள் வந்தபடியார நீர் நேர ராமானுஜர் ஆசிரியத்தேன், எங்களுக்கெல்லாம் ஆத்ம குணங்கள் இல்லையே, நாங்கள் எப்படி ஆசிரியப்பதுன்னு கேட்கச்சே, யார் சொன்னா ஆத்ம குணங்கள் இருந்தா தான் ராமானுஜரை ஆசிரியக்கணும்னு, நீங்க ஆசிரியித்த பிறகார் ஆத்ம குணங்கள் உங்களுக்கு தன்னடையே வரும்னு தெரிவித்தார். அது கீழே பார்த்தோம். ஆசிரியித்த உமக்கு வந்ததுன்னு யார் சொன்னாங்க, தேவையில்லையே,
நீங்க ஆசிரியத்தன்னா ஆத்ம குணங்கள் தானே ஏற்படும் அப்படின்னு சமாதானம் சொன்னார். அப்ப ஆத்ம குணங்கள் கிடைக்கணும்னாலே யாரையோ உபாசனம் பண்ணா கிட்டும்னு சஞ்சயனம். அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ராமானுஜரை ஆசிரியத்தா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவர் 5 பேருக்கும் ராமானுஜர ஆவேசத்தில் அவதாரம் தானே. எங்க பார்த்தோம்? பஞ்சாயுதங்களின் அவதாரம், ஆவேச அவதாரம் தானே சுவாமி ராமானுஜர். அப்ப ஆத்ம குணங்கள் தன்னிடையே கிடைச்சிருமோனோ அப்படின்னு தெரிவித்தார். இப்ப அது எங்க பார்த்தோம்? முதல் 2 பாசம் 32, 33 அந்த 2 பாசனத்தால பார்த்தார். அந்த கலிதோஷத்தை ரட்சித்தான்னு சொல்லி ஆசிரியப்பட்ட ஆத்ம குணங்கள் தானே வந்துச்சுன்னு சொல்லி, இப்ப ஆத்ம குணங்கள் இவர் உற்பத்தி பண்ணுன்னு சொன்னார்னா ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சுவாமி பலம் இருக்கா? கையில ஏதாவது பலம் இருக்கான்னா உபகரணம் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்காருன்னா இருக்கே. என்ன சுவாமி எனக்கு ஆத்ம குணங்கள் ராமானுஜர் கொடுக்கணும், அவரை ஆசிரியத்தேன். அவரை ஆசிரியப்பதற்கு எனக்கு ஆத்ம குணங்கள் கொடுப்பதற்கு உண்டான உபகரணங்கள் அந்த சக்தி ராமானுஜருடைய இருக்கான்னா இருக்கேன்னு. என்னமா சுவாமி பகவான் என்ன பகவான் கிடையாது, அப்ப என்னமா அவர்கிட்ட இருக்கும்னா அவர்கிட்டதான் பஞ்சாயுதங்கள் ஆவேசிச்சிருக்கு. அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாந்தகமும் படல் தண்டமைங்கிற பாசனத்திலே பஞ்சாயுதங்களோட ஆவேச அவதாரம் தான் சுவாமி ராமானுஜன் பார்த்தோம். அந்த பஞ்சாயுதங்கள்லாம் வந்து காத்துன்னு இருக்கு. என்ன நியமனம் என்ன நியமனம் என்ன நியமனம்னா அப்ப நம்ம ராமானுஜருக்கு அவருக்கு திருவள்ளியை போய் கத்தினோம்னு என்ன வேணா ஏது வேணா கொடுக்கும். அதான் அந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தையும் நான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். புரஸ்தகஸ்தா சுகாதீரன் என்று ஸ்லோகத்துல பூர்த்தி பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு அப்ப ஆத்ம குணங்கள் சகாயம் பண்ணுவதற்காக பஞ்சாயுதங்களும் சேர்ந்தபடியாலே அவரால் முடியும் அப்படின்னு நமக்கு 2 பாடல். இப்ப பார்க்க வேண்டியது 34ஆம் பாட்டு. அப்ப 32, 33 32 பொருந்திய தேசம் குறையும் திகரம் இதெல்லாம் இந்தந்த இதெல்லாம் வரும். ஆத்ம குணங்கள் வரணும்னா அவரை ஆசிரியத்தாலே வந்துடும் சொன்னோம். ஆசிரியத்தா வந்தோம்னா என்னவா சுவாமி வருவோம்? அதுக்கு வேற ஆள் இல்லையா அப்படின்னா இல்ல அந்தந்த ஆத்ம குணங்களுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயுதங்கள் ராமானுஜருடைய ஆவேச அவதாரமானபடியால அது காத்துருக்கு என்ன கைங்கிறன்னு அதனால அந்த குணத்தாலே அவர் கிடைச்சிருன்னு சொன்னோம். இப்ப அது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்ப 32, 33 3 மாசம் முடிஞ்சு 2 மாசம் முடிஞ்சிட்டு இப்ப 34 நிலத்தை செருத்துண்டம் நீசற்கலியை. அப்ப 34ஆம் பாசனத்தாலே இப்ப காலதோஷத்தை போக்கு உலகத்தை எல்லாம் ரட்சித்தார். இதை ரட்சிப்பதற்காக ராமானுஜருக்கு புதுசா பெருமை வரல. ஏன்னா காலதோஷத்தின கலியின் கோலாகலம் காலதோஷம்னு இங்க சுவாமி மனவாளம் எடுத்திருக்காரு. காலதோஷம் கலின்னு வருமானா காலம் தானே கலி, கலிகாலம் தானே சொல்றோம். அந்த கலிகாலத்துக்காக அந்த தோஷத்தை போக்கி ரட்சித்தார் இல்லையா? இதை ரட்சிப்பதற்காக ராமானுஜருக்கு புதுசா பெருமை வந்து பெருமை வரல. அதனால ராமானுஜன் குணங்கள் பிரகாசிக்கல. அப்ப என்ன சுவாமி ஆச்சு? என் கர்மம் இருக்கணும் திருவரங்க தவா தெரிவிக்கிறார். என் கர்மா இருக்கணும். என் கர்மத்தை போக்கின பிற்பாடுதான் எல்லாரை காட்டிலும் வேறுபட்டு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய புகழ் என்கிற சத்தையே அப்பதான் ஏற்பட்டது. அப்பதான் இருந்து என்ன தெரியறதுன்னா நமக்கு இந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். அர்த்தம் சிலதுலாம் ஒரு வியாக்கியானத்தை சொல்லும் போது நம்ம ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். அப்பதான் ராமானுஜர் புகழே இல்ல சுவாமி. அந்த புகழ் என்னாச்சுன்னா திருவரங்கத்தவனார் ரட்சித்தார், ரட்சித்தபடியால புதுசா புகழ் வந்தது அப்படி சொல்லல. அவருக்கு புகழ் இருக்கு, எத்தனையோ புகழ் உண்டு. ஆனா அந்த புகழ் பிரகாசப்படல. அந்த புகழ் பிரகாசப்பட்டதுன்னா இது போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அநாதி எப்போதும் உண்டு. ஏன்னா பகவானாலே வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம் இது, அவரும் உருவாக்கப்படவில்லை. அப்ப எம்பெருமானார் தரிசனம் சொல்லிட்டு இருக்கா சுவாமி. அப்ப எம்பெருமானார் தரிசனம்னா எம்பெருமானார் தான் தோற்றுவித்தார் அப்படின்னா இல்ல. அந்த பாட்டிலே பாருங்க, எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த. அவர் வளர்த்தார், பிரகாசப்படுத்தினார், அவ்வளவுதான தவிர ராமானுஜர் புதுசா உருவாக்கப்படவில்லை. இது நிச்சயமா இருக்குது. அதே போல இங்க என்னன்னா இங்க ராமானுஜர் புகழ் திருவரங்கத்தமிழர் அவரை அவருடைய பாவத்தை எல்லாம் எரிச்சிட்டார். எரிச்சினபடியால புதுசா அவருக்கு புகழ் வந்துட்டோம்னா இல்ல, ஏற்கனவே புகழ் இருக்கு.
அந்த புகழ் பிரகாசப்படாம இருந்தது. அந்த புகழ் பின்ன சத்தை பெற்றது. அந்த புகழுக்கே சத்தையே இல்லாம இருந்தது. என்னாச்சு? திருவரங்கத்தவனுடைய பாவத்தை எரித்தபடியாலே அந்த நாள் அவருக்கு என்ன ஆயிடுது? புகழ் இப்ப சத்தை பெற்றது. எது போறேன்னா புரியத்துக்காக சொல்றேன். எல்லாத்துக்கும் திருவாரூரில் அதுக்கு பதில் உண்டு. அந்தாமத்தன்பு செய்து என் ஆபிசேர் அம்மானுக்கு அந்தாமா அழுமொழி சங்கு ஆழிநூல் ஆரமுல செந்தாமரை தடங்கன் செங்கனிவா செங்கமலன் செந்தாமரை அடைக்கல் செம்பன் திருவுடம்பைன்னு பாசனம். பகவான் கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டார். சிரமப்பட்ட பெருமாள் பார்த்தார், சரி இவருக்கு எப்படியா சேவை சாய்க்கலாம் அப்படின்னு சேவை சாய்க்க வந்தார். சேவை சாய்க்க வந்துட்டு என்ன சொல்லணும்? பகவான் வந்தா சேவை சாய்ச்சல் சொல்லணும். இல்ல சீவை கொண்டு இருக்கக்கூடிய நிலையோடு அப்படியே கலந்தானா. இதுக்கு 2 நிர்வாகம் உண்டு. எம்பெருமானாருடைய நிர்வாகம் ஒண்ணு, மேற்கொண்டு யாரு? திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டான் நிர்வாகமாக 2 எடுத்திருக்காரு. இல்லாம நம்பியில எடுத்து காமிச்சிருக்காரு. திருமாலை ஆண்டான் என்ன தெரிவிக்கிறான்னா, என் ஆபிஷேர் அம்மானுக்கு அந்தாமா ஆள் முடி சங்கு ஆழி நூல் ஆரம் புல ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஆழ்வாரை ரட்சிப்பதற்காக என்ன பண்ணாரு? அங்கிருந்து இதெல்லாம் தரித்தின் வந்தார். ஆபிஷேர் அம்மான் வாளோடு வந்தான், முடியோடு வந்தான், சங்கத்தோடு வந்தான், ஆழிநூல் என்று சொல்லக்கூடிய விதத்தோடு வந்தான், ஆரமோடு வந்தான். இதெல்லாம் தரித்து கொண்டு என்னோடு வந்து கலந்தான் அப்படின்னு திருமாலையாண்டான் இந்த பாசனத்துக்குள்ள அர்த்தத்தை சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா திருவாய்மொழி தெரிஞ்சின்றதே திருமாலையாண்டான்ட்டு தான் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கச்சே அப்பப்ப இவருக்கு வந்து புதுசு புதுசா தோணும்னா என்ன அர்த்தம்? ஆளவந்தாவுடைய படிபூர்ண கட்டாட்சம். அவர்தான் ஆமுதல்வன் இவர் என்று தந்தையற்றி என் ஆமுதல் வந்து புகுந்து நல்லின் கவின்னு அங்க காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதியில கட்டாட்சி தரணும். அந்த கட்டாட்சம் பரிபூர்ணமா சுவாமி ராமானுஜர் இருக்கிறபடியாலே ஆளவந்தாவுடைய திருவுள்ளம் என்ன சுவாமி எம்பெருமான் நம்மாழ்வாடைய திருவுள்ளம் என்ன பூரிக்கிறது. ஆனா இந்த அர்த்தம் திருமாலையாண்டான் சொன்ன உடனே அவ்வளவுதான் ரசிக்கல. அவருக்கு தலையை குனிஞ்சிட்டார். காலக்ஷேபம் கேட்கறச்சு நீங்க நெட்ல பார்க்கும் போதெல்லாம் முகத்தை பார்க்க முடியல, தெரியல. இது முன்னாடியே முகத்தை பார்த்துட்டு வச்சுக்கேன். அப்படி அவளுக்கு காலக்ஷேபம் ரசிக்கும்படியா இருந்துட்டு வச்சுக்கோ. அப்படியே முன்னாடி இருந்து போய் கேட்டுட்டே இருக்கா. அவ்வளவு தூரம் ரசிக்கும்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கா சுவாமி, கேட்டுட்டு இருக்கோன்னு. அப்படி அப்பதான் அவ ஏதோ பார்த்துட்டு இருப்பா, அங்க ஏதோ பேசிட்டு இருப்பா, இங்க மொபைல் ஏதோ பார்த்துட்டு இருப்பா, இல்ல வந்து அப்படி தலையை குனிப்பா. அப்பனா ரசிக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் அப்படி தலையை குனிஞ்சிட்டார். என்ன ரசிக்கலையான்னு கேட்டார் திருமாலையாண்டர். ஆமா சுவாமி, இது அர்த்தம் நன்னா இருக்கு, அந்த அர்த்தத்தை இந்த அர்த்தம் சொல்ல வேண்டாமா? என்ன அர்த்தம்? இல்லைங்க, அந்தாம தன்பு செய்தியின் ஆபிஷேர் அம்மானுக்கு அந்தாமா ஆழ்மொழி சங்கு ஆழிநூல் ஆரமுட. அப்பனா நீ சொன்ன அர்த்தத்தை காட்டணும் உயர்ந்த அர்த்தம் ஒண்ணு இருக்கு. என் ஆபிஷேர் அம்மான் என்னோடு கலந்தான். ஆழ்வார் தெரிவிக்கிற என்னோடு கலந்தான். கலந்த பிறகு என்ன ஆயிட்டுன்னா அந்த வாள் என்ன, முடி என்ன, சங்கு என்ன, ஆழிநூல் என்ன, ஆரமுல் என்ன, இத்தனையும் திருமேனில இத்தனை நாள் இருந்தது. இத்தனை திருமேனில இருந்தது. சங்கம் இருந்தது, சக்கரம் இருந்தது, ஆழி இருந்தது, யஜ்ஞோபிவிதி எல்லாமே இருந்தது. ஆனா இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர விலட்சணமாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்தது கிடையாது. ஏன்னா என்னோடு சேர்ந்த பிறகு ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னோடு பகவான் சேர்ந்த பிறகுதான் அந்த அந்த ஆவி ஷேர் அம்மான் ஆழி நூல் ஆரம் இதெல்லாம் பிரகாசப்படுத்தியது, பிரகாசம் பண்ணுது. அப்ப பகவான் திருமேல ஏற்கனவே யஜ்ஞோபிவிதி இருக்கு. பகவான் திருமேல ஏற்கோ சக்கரம் இருக்கு, சங்கம் இருக்கு, கடியஸ்தம் இருக்கு. எது இருந்தாலும் ஒன்னும் தரிச்சுட்டு இருக்காங்க, அது வந்து பிரகாசப்படவே இல்லை. ஏன்? ஆழ்வாரோட கலக்கலை, பிரகாசப்படல. இப்ப என்னோடு கலந்தான், என்னோட ஆழ்வார் சொல்ற மாதிரி என்னோட கலந்தானோ இப்பதான் இதெல்லாம் இருக்கு போல் இருக்கு, இருப்பே பெற்றதுன்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் இருக்க போட்டிருக்கு, சத்தையே பெற்றது போட்டிருக்கு அப்படின்னா அது என்ன? சில பேரோடு சில சேரல வச்சுக்க. சில பேர் அங்கங்க தாய்மார்களுடைய பிள்ளையெல்லாம் விதேசத்துக்கு போயிடுவா, வெளியூருக்கு போயிடுவா. இந்த தாயார் என்ன பண்ணுவா, வரலையே இருக்கியா இருக்கேன் அப்படின்னுவா. என்னம்மா ஏன் என்ன கஷ்டம்னா, ஒண்ணுமில்லை இருக்கேன், போகாம இருக்கேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசுவா.
என்ன போகாம இருக்கு இந்த வார்த்தை சொல்றியே, என்ன குறை என்ன குறை, நான் என்ன குறை, அவன் இன்னும் கலக்கலையே, அவனோட சேரலையே, அவன் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப சேர்ந்தாச்சுன்னா அப்பவே இருக்கா, அப்பதான் பிரகாசப்படுறது. அதே இது லௌகிக விஷயம். ஆழ்வார்க்கு பகவானோடு கலந்தாதான் பகவானுடைய திருமேனியே பிரகாசப்படுறது. இது நம்ம முன்னாடியே ஒண்ணு பார்த்தோம். ஈசன் வானவர் கெண்டரெண்டாவது தேசமோ திருவேங்கடத்தான். அதே போல இங்கன்னா அந்தாம தன்மை சேதத்தான் பிரகாசப்படுது இல்லையா? அப்படிதான் தெரிவிக்கிறார். அதே போல ஆழ்வாருங்கிற தத்துவத்தோடு சேராமல் போனால் பகவத் தத்துவமே இல்லாமைக்கு சமம். பகவத் தத்துவமே இல்லாம, அதான் ஆழ்வாரே அவன் என்னோடு கலந்தான், அதனால் புகழ் பெற்றான். புகழ் அவனை புகழ் நல்லா மிஞ்சித்தனர். இது ஏன் இவரே திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். முதல் பாசனம் திருநெடுந்தாண்டகம், மின்னுருபாய் முன்னூறு, அதுல கடைசியில சொல்ற தளிர் புறையும் திருவடி என் தலைமையிலவே, என் தளிர் புறையும் திருவடி என் தலைமையிலவே. ஏன்னா திருமங்கு ஆழ்வாருடைய திருமுடி மேலே தன்னுடைய திருவடியை வைத்தான் நான் பரகாலன். யாரு? அந்த வயலாளி மணவாளன். அந்த திருமுடியில அந்த வயலாளி மணவாளன் அந்த தன்னுடைய திருடு வச்ச உடனே அப்பதான் அந்த திருவடி நன்னா பசகு 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 நன்னா ஜொலிக்கிறதாம். அதுக்கு முன்னாடி என்ன சுவாமியாச்சு, இந்த ராஜஸ்தான் எல்லாம் நல்லா வெயில் காலமா பாலம் பாலமா வெடிச்சிருக்குமா, அந்த மாதிரி திருவடி வெடிச்சிருக்கான். அது என்ன சரகு போல சரகா வளர்ந்திருந்தது. அந்த வளர்ந்திருந்த திருவடி, ஓ இது வளர்ந்திருக்கு, இதுக்கு நல்லா பசங்க பசங்க நன்னா 4 மாட்டம் மழை பெய்ஞ்சா அப்படி இருக்கும்னா அந்த 4 மாட்டம் மழை பெய்யுமா போலே திருவெங்கு ஆழ்வாருடைய திருமுடி மேலே தன்னுடைய திருடி வச்ச உடனே தனிப்புரையும் திருவடி என் தலைமையிலவேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்கேயும் என்னை கைப்பிடித்து தூக்கிற பிறகுதான் இவ்வளவு புகழ் யாருக்கு? சுவாமி ராமானுஜன். இது எப்படின்னா நித்தியசூரிகளுக்கு நாயகனாயிருந்தும் பகவானுக்கு புகழ் தரிக்காமல் ஆழ்வாரை இடந்தெடுத்தபடியாலே புகழ் தரித்தது பார்த்த போனோம். எங்க பார்த்தோம்? ஈசன் வானவர் கென்பரென்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே நிறைவொன்றுமில்லைன்னு அந்த நித்தியசூரிய சுவாமியா இருந்தா கூட அந்த புகழன்னு பேசா தெரியல. ஆனா என்னை ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னை இடந்தெடுத்தபடியாலே புகழ் தரித்தது இல்லையா? அதே போல இங்க என்ன, நிலத்தை செலுத்தும் நம் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. அப்ப அந்த மாதிரி நிலத்தை சேர்ந்த இந்த கலிகோலாகலத்தை நீர் போக்கினான், இந்த பூலோகத்தை ரட்சித்தான். அதனால பிராமணத்து புகழ் தரிக்கலை, என்னை கைப்பிடித்து தூக்கினானோ அதனால் தரித்தது. எது போல? அந்தாமத்தன்பில் என் ஆபிஷேர் அம்மானுக்குன்னு சொல்ற அந்த அந்த பதிகத்துல ராமா என்ன ஆயிட்டு, அந்தாமத்தன்ல எப்படி ஆழ்வாரோடு கலந்தபடியாலே இதுக்கு எப்படின்னா அது தட்டுல பாசுரம் எப்படி இருக்குன்னா, அம்மாவை ஆபிஷேர் அம்மான் அபிப்பிராயம் தான். ஆபிஷேர் அம்மான் அப்படின்னா என் ஆவி சேர்ந்தபடியாலே அம்மான், அந்தாமத்தன்பு செய்து என் ஆபிஷேர் அம்மானுக்கு இல்லையா, என் ஆவி சேர்ந்தபடியால் அம்மான் அப்படின்னா ஆழ்வாரோடு பகவான் கலந்தபடியாலே அம்மானான் சுவாமி. அவர் சுவாமி எல்லாருக்கும் சுவாமி தானே, அம்மான்னா சுவாமி எல்லாருக்கும் சுவாமினா எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு வச்சுக்கலாம் தவிர அது உண்மையா அந்த சுவாமிங்கிற தன்மை பிரகாசப்பட்டுதுன்னா பிரகாசப்படலை, சுவாமின்னு சொல்லிக்கலாம். எது போலன்னா மூத்தாளம் இளையாளம் சொல்லுவார். அந்த ஈசன் வானவருக்கு பாசனத்தில் இது வருது, அதை நம்பி என்ன எடுத்துக்காரு. மூத்தாளம் இதுன்னு ஒரு சுவாமி காலட்சேபம் பண்ணியிருக்காரு. நிறைய கூட்டம் வந்துருச்சு. ஹெட்லைன் என்ன தெரியுமா? மூத்தாளும் இளையாளும். அவன் என்ன சுவாமி சீவைஷ்டவாளுக்குள்ள மூத்தாளும் இளையாளும், மூத்தாளம் கூட 2 மனைவி இருக்கா போல் இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கும் போல் இருக்கு, நம்ம பம்புக்கு நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும் போல் இருக்கு, எல்லாம் காலட்சேபம் வந்துட்டா. கடைசியில் என்ன தெரியுமா? இந்த பாத்திரம் சொல்றார், ஈசன் வானவர் எந்தன் என்றால் உதேசம் திருவேங்கடத்தான். என்னன்னா அந்த நித்தியசூர்லாம் மூத்தாள், ஆழ்வார் வந்து இளையாள். இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. மூத்த மனைவினா நீ எனக்கு மனைவி, அவ்வளவுதான். அதுக்கு உண்டானது என்னன்னு அதெல்லாம் கொடுத்துடுறேன். எனக்கு எல்லாமே பாசமெல்லாம் எங்க இந்த இளையாள் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு கல்யாணம் அவர்கிட்ட தானே. அதே போல இங்க என்ன இருக்கு, இங்க அந்தாமத்தன்பு செய்து அப்ப சுவாமியா இருக்கார். அந்த சுவாமியா இருக்கக்கூடிய தன்மை என்னது, ஆழ்வாரோடு கலந்தபடியாதான் அது பிரகாசப்பட்டுதுன்னு தெரிவிக்கிறார். அதைத்தான் ரொம்ப ஆச்சரியமா நம்முடைய சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார்.
அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசனன்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபக்தின்னு கஜத்திலே திருவினா. அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம், எல்லாருக்கும் தாய் என்னது ஸ்ரீ மகாலட்சுமி, எல்லாருக்கும் அஸ்மன் மாதரம் எனக்கும் தாய் அவரே அகில ஜெகத் சுவாமின்னு அப்ப சுவாமின்னு, எல்லாருக்கும் சுவாமி ஸ்ரீமன் நாராயணன், அஸ்மத் சுவாமின்னு எனக்கும் சுவாமின்னு. இதுதான் எங்க திரும்ப எல்லாமே கத்தியத்துல இருக்கல. ரங்கநாதா மமநாதா, ரங்கத்துக்கே நாதன் எனக்கும் நாதன் மமநாதான் தெரிவிக்கிறான் இல்லையா. அதே போல இங்க என்னத இவருடைய உள்ளத்துல இருக்கிறதுனா பெரியவில்லை, ஆனா இத்தனையும் எல்லாருக்கும் பிரகாசப்படும்படி என்ன ரட்சித்தாரனோ, அந்த பாவங்களை தொலைச்சாரனோ, அதெல்லாம் என்ன ராமானுஜன் தன்னய புகழே, அந்த புகழ் பிரகாசப்பட்டது தெரிவிக்கிறார். ஆக பரத்தத்துக்கு சோழபீச்சு தான் கேட்கணும். அப்ப அம்மானாக இருந்தான் அங்க ஒண்ணும் பெருசா ஒளிபடல. ஆழ்வாரோடு கலந்த பிறதான் அம்மான் என்கிற தன்மையே என்ன ஒளி பெற்றது. ஆழ்வாரோடு கலந்தான் ஒளியா, கலந்தபடியாலே அம்மான் என்கிற தன்மை ஒளி பெற்றதுன்னு தெரிவிக்கிறார். அவதாரி முடிஞ்சிட்டு இவரா இப்ப மணவாளனுடைய பதபத அர்த்தங்கள் ஆச்சரியமா இருக்கும். அதாவது நிலத்தை செலுத்துன்னும் நீசக்கலியை, ராமானுஜன் தன் நயப்புகள் நிலத்தை செலுத்துன்னும் நீசக்கலியை நிறப்பரிய வளத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை, என் பெய்வினதன் புறத்தில் பொறுத்த புத்தகச் சொம்மை பொறுக்கியவன் நலத்தை பொறுத்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒரு நிமிஷம் இப்ப பார்த்துவோம். அதாவது ராமானுஜனுடைய புகழினாலே ஆசைப்பட வைக்குமா, நிலத்தை செலுத்தும் ராமானுஜன் தன் அழப்புகளே. நமக்கே தெரியுமா என்ன ராமானுஜ வைபவம் சொல்றச்சே எல்லாரும் வந்து உட்காந்துருவா. என்ன வைபவம் சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க என்ன கேட்டுட்டே இருக்கணும், நீங்க சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அது என்ன சுவாமி, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு. அப்ப என்ன அவருடைய நகைப்புகள் ஆசைப்பட வைக்கிறது. மேலும் 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 கேட்கணும்னா ராமானுஜர் அடியாருக்கு அவர் புகழை பற்ற என்ன சந்தேகமும் கிடையாது. அப்ப ஆசைப்பட வைக்கும்படி புகழ், அந்த புகழ் இருக்கணும். ராமானுஜர் என்றாலே மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு விலட்சணமான வைபவம். ஏன் சுவாமி மற்ற ஆச்சாரங்கள் இல்லையா? இது ராமானுஜர் முன்னாடியும் நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கா. ராமானுஜர் பிற்பட்டு ஆழ்வார விட்டுருங்க, அது வேற விஷயம். ராமானுஜர் பிற்பட்டு நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கா, ராமானுஜர் முற்பட்டு நிறைய ஆச்சாரம் இருக்கா. அப்படி இருக்கச்சே அவர்கிட்ட மாத்திரம் என்ன சுவாமி உடையவர் திருவின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர்கிட்ட மாத்திரம் என்ன பெருமைன்னா இது உண்மையாதான். அப்படி இருக்கச்சேது அவர் காலத்துல நிறைய சிஷ்யால் இருந்தா, ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய சிஷ்யால். இதான் ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. இந்த ராமானுஜரை மனசுல வச்சுட்டு ஆண்டாள் தெரிவிக்கிறான்னு தெரிப்பா, நம்முடைய பூர்வர்கள் தெரிவிப்பா. ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இல்லையா. ராமானுஜரை திருவுள்ளத்தில் கொண்டே ஆற்றப்படைத்தான் என்கிற சப்தத்தை ராமானுஜரை தான் அட்ரஸ் பண்றார். ஏன்னா அவர் வாரி கொடுக்கக்கூடிய நிறைய பசுக்கள் இருந்தார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு நீதளிக்க நிறைய பசுக்கள் வச்சிருந்தார். அந்த சுவாமி பசுக்கள்னா நிறைய எத்தனை பசு ராமானுஜருக்கு எத்தனை பசு? 74 பசுக்கள், 74 சிம்மாசனாதிபதி சொல்றோமோ இந்த 74 பசுக்கள். அது மட்டும் இல்ல, 74 சிம்மாசனாதிபதிகள், 700 சன்னியாசிகள், அதற்கு மேற்கொண்டு 12,000 கிரகஸ்தர்கள், எத்தனை உண்டோ அத்தனை பசுக்களும் சிஷ்யர்கள், அத்தனை பசுக்களும் சிஷ்யர்கள். இது ஒவ்வொன்றும் பசுவான்னா பசுவான்னு சொல்ல முடியாது, பசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்மம் அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் ஒரு சிம்மம், முதலியாண்டான் ஒரு சிம்மம், எம்பான் ஒரு சிம்மம், அனந்தாழ்வான் ஒரு சிம்மம். அப்படி இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிம்மமா இருக்கு. ஆனா அது எல்லாருக்குமே அந்த பட்டத்துக்கு உண்டான அருகதையும் உண்டு. நாம என்ன நினைக்கிறோம், ராமானுஜருக்கு உண்டான பட்டம் அது வேறு, குரத்தாழ்வான் இத்தனைக்கும் பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய ரகசிய கிரந்தங்களிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஆச்சாரியத்துவம் பூர்த்தி சிஷ்யத்துவம் பூர்த்தி ரெண்டுமே யாருக்குன்னா ராமானுஜரும் சொல்ல, குரத்தாழ்வார்னு சொல்லியிருக்கார். அப்பன்னா எவ்வளவு வைபவம் இருந்தா குரத்தாழ்வாருக்கு அந்த ராமானுஜரங்க பட்டத்து உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? எம்பாருக்கு உண்டு, குரத்தாழ்வானுக்கு உண்டு, முதலியாண்டானுக்கு உண்டு, அதே போல அனந்தாழ்வானுக்கு உண்டு,
இவாளுக்கெல்லாம் எல்லாம் இருந்து கூட என்ன இத்தனை சிங்கங்கள் அத்தனை அருகதை இருந்தும் ஆனா இவாளா எப்படி இருக்கா? சிங்கமா இருக்க செய்து சுவாமி ராமன் பசுவா இருக்கா. பசுவா இருக்கணும். பசுவா இருக்கிறதுக்கு என்ன சுவாமி காரணம்? அப்ப சிங்கத்தில் எது காரணம் இருக்கணும்? ஏன் என்ன காரணம்? சிங்கத்துக்கும் பசுமாடுக்கும் என்ன சுவாமி காரணம்? அவன் ஏன் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கும் காத்துட்டு காரணம். சிங்கத்துக்குண்டான அத்தனை வைபவம் படைத்தவர்கள் தான் புறத்தாழ்வான், முதலை ஆண்டான் என்பார் அனந்தாழ்வான் தான். ஆனா அவெல்லாம் அப்படி என்ன சொல்றாரு, என்ன நியமனம் பக்கத்துல நிக்கிறாரு. நாமே ஒரு சுவாமி ஆச்சார பூஷா, நம்முடைய சமாஷம் ஆச்சார பூஷா இருக்கா இல்லையா, அவாட்ட போய் இப்படி கூணி குறுகி நிக்கணும்னா நம்ம ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது தெரியுமான்னா ஒண்ணும் தெரியாது. சுவாமி என்ன நியமனம் பண்றாரோ அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்க கூணி குறுகி நிற்போம். ஆமா நிக்கிறா மாதிரி அவா நிக்கிறான், எல்லாம் தெரிஞ்சுவா. ராமானுஜருக்கு எத்தனை வைபவம் உண்டோ அத்தனை வைபவம் அவளுக்கு உண்டு, அத்தனை வைபவம் அவளுக்கு உண்டு. ஆனா அவ என்ன நியமனம் காத்துட்டு இருக்கா இல்லையா இவன். நான் அது மட்டும் இல்ல, பாருங்க, புறத்தாழ்வானுக்கு வைபவம், அனந்தாழ்வானுக்கு வைபவம், அதே முதலியாண்டானுக்கு வைபவம். இத்தனை வைபவம் இருந்தாலும் அந்த ஓரான் வழி சம்பிரதாயத்துல எம்பாடு தான் கொண்டு வந்தார். ஓரான் வழி புரியத்துக்காக சொன்னேன். யாரோ ஒரு சுவாமி ஜிஎஸ் சுவாமி இருக்கார், சிஷ்யால் ஒரு 7-8 பேர் இருக்கா வச்சுக்கோ அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா நமக்கு அவருடைய வைபவம் நமக்கு இன்னும் நம்ம பூர்ணமா தெரிஞ்சுக்கல. சுவாமியுடைய வைபவம் நன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜிஎஸ் சுவாமி இருக்கார், நல்ல பெரிய வித்வானா இருக்கார். சிஷ்யால் ஒரு 10 பேர் சிஷ்யால் பிரதானமா இருக்கார். பிரதம சிஷ்யால் இருக்கச்சு அவர் தன்னுடைய நிலைக்கு அடுத்த வாரிசு இவரை தான் போட்டார் வச்சுக்கணும். 10 சிஷ்யால் இருக்கணும். அப்ப 10 சிஷ்யால் இருக்கச்சு அதை யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி இவர் தான் அடுத்த வாரிசா வரணும்னு போட்டாச்சுன்னா மிச்சம் 9 பேர் இன்னுமா பேசுவார். அது என்னது, அவரை கொண்டு போய் போட்டிருக்காரு, என்ன பட வேண்டாமா, நான் நல்லா வாசிக்கலையா, அவருக்கு அனுகூலமா இருந்தேன்னு என்ன போட்டுருக்காங்க. இந்த எண்ணெல்லாம் உருவம் வராத, நன்னா வரும், நமக்கெல்லாம் நன்னாவே வரும். ஆனா எம்பாரதனை இவர் கொண்டு வந்து ஓராண்மை சம்பிரதாயம் சேர்த்த உடனே இப்ப கூரத்தாழ்வா என்ன நினைச்சுக்கணும், முதலியாண்ட என்ன நினைச்சுக்கணும், அனந்தாழ்வா என்ன நினைச்சுக்கணும், அந்த பசுவா இருக்கா. எத்தனை சிம்மமான தன்மை அவள்கிட்ட இருக்கோ அந்த பசுவான தன்மையோடு இருக்கிற எண்ணம். ஏன்னா அதான் முக்கியம். என்னன்னா அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே குறுக்கோடு தெரியுமா, ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். நான் பட்டத்துக்கு வந்தேனா வரலையா, ஓரான் வழி சம்பிரதாயத்தை வந்திருக்கேன், அதை பத்தி கவலையே கிடையாது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னா நான் பன்னினேன சுவாமி என் பேரே போடலையே, நான் பன்னினேன சுவாமி. சில பேர் பெருமாள் வேலை பண்றா பாருங்க, அநேக ஸ்ரீ வைஷ்ணவ வேலை பண்றச்சு அந்த வார பின்னாடி 2 பேர் நிற்கணும், 2 4 பேர் முன்னாடி 2 4 பேர். அவன் என்ன பண்ணுவா, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நிப்பாக்கலாம், அப்படியே முன்னாடி வந்து நிப்பா, கூட்டக்குள்ள வருவது பிரயோஜனமே இல்லை. பின்னாடி மறைமுகமாக கைங்கரியம் பண்றதுன்னா திரை மறைவுன்னு ஒரு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சப்தத்தை போடுவா. அப்படி கைங்கரியம், அந்த கைங்கரியம் படிவாளுக்கு கைங்கரியம் தான் ஆச்சாரிய கைங்கரியம், அப்படின்னு சொல்லி அப்படிதான் தான் பட்டத்துக்கு யார் வந்தா அதை பத்தி இவர் கேள்விப்பட்ட கூட வருத்தப்படுறதும் கிடையாது. ஆக இத்தனை பேர் சிங்கங்கள் இருக்க செய்து ராமா இவ்வளவு சிங்கம் எப்படிப்பட்ட புறத்தாழ சாமானிய வைபவமான போதாயன விருத்தி கிரந்தம். இங்கிருந்து காஷ்மீர பண்டாரத்துக்கு போனா சுவாமி 2 பேரும் போனா, புறத்தாழ்வார் எம்பெருமார் போனா, அங்க வாட்டுன்னு பிரார்த்தித்து அந்த போதாய விருத்தி கிரந்தத்தை வாங்கிட்டு திரும்பி வரத்துக்குள்ள 4 நாள் அவ படிக்கிட்டு போயிட்டா. 4 நாளா படிக்கிட்டு போயிட்டா. அந்த 4 நாள ராத்திரி முணுக்குன்னு எரியக்கூடிய ஒரு விளக்க வச்சுட்டு தூங்காம சுவாமி தூங்கிட்டாரு. ஆனா புறத்தாழ்வான் தூங்காம அந்த 4 நாள் அந்த போதான விருத்தி கிரந்தத்தை பூர்த்தியா வாசிச்சு அதனுடைய பூர்ணமான அர்த்தத்தை மனசுல தேக்கி வைக்கணும்னு எத்தனை ஞானம். ஒண்ணுமில்ல, நமக்கு ஏதோ காலட்சேபம் கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் அது கேட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சா என்ன சுவாமி சொன்னாருன்னு கேட்டா தெரியாது. அப்பவே கேட்டா சொல்லுவோம் சுவாமி இப்ப கேட்கிறேன் அப்படின்னு இல்லையா. ஒண்ணுமில்லாத முணுக்கு ராத்திரி முணுக்கு எரியக்கூடிய ஒரு விளக்கு வச்சுட்டு அதுவும் ஓலைச்சுவடி பிரிச்சாலே அது என்ன ஆகுமான்னு பயம். அது நம்ம அப்படியே முத்தா அச்சுச்சா தெரியுமான்னு எழுத்து ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கச்சு அதை வாசிச்சு அது பூர்ணமா சொல்லணும்னா எத்தனை வைபவம் இருக்கணும் அவருக்கு, அத்தனை வைபவம் இருக்கணும்.
அத்தனை வைபம் இருக்கு. ஆனா இவரெல்லாம் என்ன பண்ணுவான், சுவாமி இவ்வளவு பெரியவரா நான் இருக்கேன், என்ன உட்கார வைக்கலையே, எம்பார உட்கார கேட்டன கிடையாது. அத்தனை சிங்கங்கள் எப்படி இருந்து பசுமாடத்தான் இருந்துச்சு, எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரே காரணம்னா ஒரே விஷயம்தான், இவருக்கு இருக்கக்கூடிய நிலை மற்றவாளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜெகத் லட்சணம் இருக்கு இல்லையா, ஜெகத்து பூர்த்தியா வாழணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, இந்த கடல் சூழ்ந்த மன்னனும் அந்த பூர்ணம் வாழணும். அந்த ஒரே நிலை சுவாமி ராமானுஜருக்கு இருக்கிற போலே மற்றவாளுக்கு பூர்ணமா இருக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இவருக்கு இருக்கக்கூடிய நிலை பூர்ணம் இல்லைன்னா, திருக்கோட்டியூர் நம்பி பிரதிஜ்ஞை வாங்கிட்டார், ராமானுஜன் யாருக்கும் சொல்லப்படாது. இப்போ உனக்கு சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்திருக்கேன், திருமந்திரார்த்தத்தை கொடுத்திருக்கேன், யாருக்கும் சொல்லப்படாது. உன்னை எவ்வளவு தூரம் சமப்படுத்தினேன், 18 தடவை நடக்க வச்சேன், அதில் கொடுக்கறதுக்கு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, எத்தனை மாசங்கள் ஆயிடுச்சு. அதே போல நீ யாருக்கு கொடுக்கணும்னா அந்த மாதிரிதான் கொடுக்கணும், அதாலும் நீ யாருக்கும் கொடுக்கப்படாது என்று ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டு தான் வருது கொடுத்திருக்காரு. சர்மஸ்லோகார்த்தத்தையும் திருமந்திரார்த்தத்தையும் அங்கிருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த சன்னதி வாசல நின்று மேற்கொண்டு ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம் கருத்தார்கள் என்று சொன்ன உடனே யாராருக்கெல்லாம் இதுல விருப்பம் உண்டோ பிரீத்தி, அந்த பிரீத்தி இருந்தா வாங்க 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 சர்மஸ்லோகார்த்தத்தை தொடர்ந்து பூர்த்தியா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் திருக்கோட்டில் நம்மளுக்கு செவி கேட்ட மேற்கொண்டு ராமானுஜா தவற எழுத்து விட்டார், ரௌரவாதி நரகம்தான் உனக்கு, ஆச்சாரிய வார்த்தை உல்லங்கம் பண்ணினார், இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், உல்லங்கம் பண்ணினார், உனக்கு ரௌரவாதி நரகம்தான் சொன்ன உடனே சுவாமி என்ன சொல்லியிருக்கணும், அடியே நரகத்துக்கு போய் தயாரா இருக்கேன், ஆனா கேட்டவா இத்தனை பேரும் மோட்சத்துக்கு வராங்க, இந்த பரந்த மனப்பான்மை யாருக்கும் கிடையாது. அப்பதான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு திருக்கோட்டியூர் நம்பி, எம்பெருமானாரே, அவர் தான் போய் பேரை சாத்துறாரு. அந்த பேரை கொடுத்ததே யாருன்னா சுவாமி திருக்கோட்டியூர் நம்பிதான். அவர் எம்பெருமான் சுமார் தான், எம்பெருமானாரே அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா, அந்த அளவுக்கு வைபவம், அந்த வைபவம் இருக்கிறபடியாதான் அத்தனை ஆதரவு. இவ்வளவு ஏன் கூறத்தாழ்வார் காலத்திலேயே எல்லாரும் பேசிக்கிறாளாம், சில பேர் 2-3 பேர் பேசிட்டு இருக்கலாம், யாரு இப்ப ஜெகதாச்சாரியன் யாரு, ஜெகதாச்சாரியன் யாரு, இதகாச்சாரியன் யாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாலாம். கூறத்தாழ்வு கோபம் விட்டு ராமானுஜர் பிரத்யட்சமா எழுதியிருக்கார், அவர் நடையாடக்கூடிய தேசம் இந்த அவர் இல்லாதப்ப நீங்க பேசினாலும் பரவாயில்ல, அவர் ஸ்ரீவேகனம் போனதுக்கு அப்புறம் பேசினாலும் இப்ப யார் ஜெகதாச்சாரியன்னா அப்ப யாராவது சொல்லணும், அவர் இருக்கச்சு யார் ஜெகதாச்சாரன் யார் ஜெகதாச்சாரன் சொல்லி இருக்கிறேன். நேர காவேரிக்கு போனால் தன் தீர்த்தத்தில் நின்று சத்தியம் சத்த புனசத்தியம் யதிராஜே ஜெகத்குரு, சத்தியம் சத்தம் புனசத்தியம் யதிராஜே ஜெகத்குருன்னு அந்த சுவாமி கூறத்தாழ்வார் பண்ணாராம். அப்ப ராமானுஜர் இருக்கும் காலத்தில் இது மாதிரி பேசலாமா, பேசினதே தவறுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இவர் தான் என்ன சொல்றாரு, சர்வ லோகத்தையும் உத்தரணம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன், அதுதான் உத்தாலக ஆச்சாரியன். இப்ப நம்ம ஆச்சாரன் உபகாரக ஆச்சாரியன் பேரு, அவர் உத்தரணம் உத்தாலகம் கிடையாது. இவர் கொண்டு போய் ராமானுஜருடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறார். இப்ப நமக்கு சமாசனம் பண்றாலும் அந்த சமாசனம் பண்ணி முடிச்சனே, அப்ப ராமானுஜருக்கும் அந்த ஆச்சாரனுக்கு சம்பந்தம். அவர் பார்த்து இதோ இந்த వ్యక్తి காத்துருக்கான்னு அவர் திருவடியில கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். சேர்த்த உடனே அவர் தான் நம்ம உத்தாலகம் பண்றார், உத்தரணம் பண்றார் இல்லையா. அப்ப இதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஆழ்வார் சப்தம் விட்டு சொல்றாரு இல்லையா, யதிராஜே ஜெகத்குருன்னு சொல்றியா. அப்ப ராமானுஜர் தான் ஜெகதாச்சாரிய, ஜெகதை ஒத்துக்கொண்டார், வேறு எதிலுமே இச்சையே இருக்கிறவன் எதிலுமே இல்லை என்பதுதான் ஆழ்வார் கூறத்தாழ்வாருடைய நிர்வாகம். இப்படிப்பட்ட சிம்மங்களை தான் கொண்ட காரணம் என்னன்னா, ஜெகத்து வாழணும், ஜெகத்து வாழணும். அப்ப இதுனா ரொம்ப தொலைநோக்கு நிலை அப்படி கட்சி. ஏன் இவருக்கு பெருமை எதனால, ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். ஆனால் திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறார், ஜெகத்து வாழணும் வாழணும் சொல்லி, அதனால உனக்கு பெருமை இல்லை. பெருமை இல்லைன்னா பெருமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பிரகாசப்படல. ஆனா பகவதி இத்தனை நிர்வாகம் பண்ணினாலே, 1-2 திருவாயுமொழிக்கு அங்கங்க நிர்வாகம் வரும், 1-2 இல்லை. புரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்லிடுறேன். முதல் பாட்டிலே ஆச்சரியமான நிர்வாகம், ஆளவந்தாவுடைய நிர்வாகம் சுவாமியுடைய நிர்வாகத்துக்கு வித்தியாசம் உண்டு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அஜர்வர மதிரன் மர்வீனன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன், துயரறு சுடரடி தொழிதனன் மகனே. இந்த கடைசி வரை துயரறு சுடரடி
தொழுது எளியன் மனநேன்னு இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? துயர்களை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கள். தொழுதால் எழலாம். நம் துயர்களை அறுக்கும் படுத்து, நமக்கு துயர் இருக்கணும், நிறைய இருக்கணும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா என்னென்ன உண்டு அத்தனையும் உண்டோனும். பகவத அபச்சார, பாகவத அபச்சார, அசத்தியாபச்சார, நானாவித அகங்காரம், என்னென்ன அபச்சாரம் அத்தனை இல்லையா? அந்த துயர் இருக்கணும். அந்த துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கோள் அப்படின்னு சுவாமி ஆளவந்தார் நிர்வாகம்னு எடுத்துட்டாங்க. ராமானுஜர் முதல் பாட்டிலே உடனே தலையை முடிஞ்சிட்டார். திருமாலையாண்ணா சொல்லிட்டு இருக்கார், தலையை முடிஞ்சிட்டார். என்னாச்சு, புரியலையா? இல்ல தெரியலையாண்ணா? இல்ல இன்னும் கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்கேன்னாரு. விசேஷமான அர்த்தமா? ஆளவந்தார் இதுதானே சொன்னார், இல்ல விசேஷமான அர்த்தம் உண்டுன்னார். என்ன விஷயம்னா, துயரன் சுடரணி தொழுதனன் மனநேன்னு சொல்லிடணும். துயர் யாருக்கு? நமக்கு துயர். நம் துயரை அறுக்கும் பொருட்டு பகவான் திருவடியை பத்துங்கோ அப்படின்னு திருமாலையாண்டான் சொன்னார். இல்ல இல்ல, துயர் நமக்கு இல்ல, பகவானுக்குன்னு. அவருக்கு என்ன சுவாமி துயர்? அவருக்கு ஆனந்தம் 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 பிரம்மே ஜிக்யஜானாதன் சாத்திரம் சொல்லியிருக்கு. அவருக்கு துயரே கிடையாது, துயரே கிடையாது. துயர் இல்லாதவருக்கு போய் நீ துயர்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டார் திருமலையாண்டான். அவர் துயர் இயற்கையில கிடையாது. நமக்கெல்லாம் துயர் கர்மாதீனமான துயர். அவருக்கு கர்மாதீனமான துயர் கிடையாது. துயர்னு துத்துனாச்சுங்க, ஓ நம்மளை போலதான் அவனுக்கு பகவானுக்கு துயர் உண்டு போல் இருக்கு, சிரமம் உண்டு போல் இருக்கு, நாம சிரமப்படுறோம், அதே போல அவரும் சிரமப்படுறா. அவருடைய சிரமம் வேறு, நம்முடைய சிரமம் கர்மத்தால. அவரது இச்சார்வம் புரியத்துக்கா சொல்ற. வாசல பயின்று இருக்கும், நமக்கும் இச்சார்வமான துயர் உண்டு. வாசல பயின்று இருக்கும், போயிட்டு இருக்கச்சே எங்கேயோ அதுக்கு ஒரு வண்டி அடிச்சுட்டான், அப்படியே கீழுதான் காலில் ரத்தம் கூட்டின்னு இருக்கு. போயிட்டு சிரமப்படுறோமோ. இப்ப நமக்கு துயர் இருக்கா இல்லையா? துயர் ஆமா எனக்கு இருக்கு. காலில் அடிபட்டுதா, வலிக்கிறதா? இல்லையே. அவளுக்கு அடிபட்டது நீ சிரமப்பட்டு, நீ சிரமட்டு துயரா இருக்கு, வருத்தப்படுறோமோ. இப்ப இந்த வருத்தம் என்னுடைய கர்மத்தால் ஏற்பட்டதா, இச்சையால் ஏற்பட்டதா? இது என்னுடைய கர்மா. எனக்கு அடிபடலையே, நான் நேற்று பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்னுடைய கர்மத்தால் ஏற்படல. இச்சாரூபம் நான் வேண்டாம்னா பார்க்காமே போயிருக்கலாம். சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், பார்க்காம போயிட்டு இருக்கலாம். இச்சாரூபம் விழுந்துட்டாலே ஏதாவது உதவணுமே அப்படின்னு போறோமோ. இது இச்சாரூபம். ஒண்ணுமே இல்லை, நமக்கே இச்சாரூபம் இருக்குன்னா व्यसनेषु मनुष्याणां विषं भवति दुःखितः. ராமாயண ஸ்லோகம். அயோத்தியில யாருக்காவது ஆனந்தம் ஏற்பட்டனா முதல்ல ஆனந்தம் ராமன் படுவானா? யார் வீட்டிலே துக்கம் வந்துட்டுனா முதல் துக்கம் ராமன் தான் படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு துக்கமும் உண்டு, அதே போல ஆனந்தமும் உண்டு. அது எந்தெந்த சேவாட்டிகளை பொறுத்து இருக்கு. அதே போல இங்க என்ன துயர் பகவானுக்கு. அவருக்கு என்ன சுவாமி செய்யலாம்? சிரமப்பட்டு இருக்காலே, சாஸ்திரத்தை கொடுத்தேன், ஆழ்வார்களை கொடுத்தேன், ஆச்சாரியை கொடுத்தேன், என்னென்ன உபதேசம் பண்ணுவோம் அத்தனையும் பண்ணேன். சொல்லியும் திருந்தாம சம்பட்டு இருக்காளே, எப்ப வந்து சேரப்பாரா சீதை குண்டம் அப்படின்னு எப்ப 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 அப்படின்னு காத்துட்டே இருந்து அதே நிலையிலேயே இருக்காங்க இல்லையா? அப்ப அது துயர் தானே. அவருடைய துயர் நாம கிடைக்கலன்னு ஏன் சொல்லணும்? கிடைக்கல அவருக்கு துயர் போயிடுமானா? சொத்தாச்சே, சொத்துக்குரியவன் சொத்து கிடைக்கலன்னா சமப்படுவார். அதை அடிக்கடி சொல்லிடுவேன். என்னுடைய சொத்து ஒண்ணு, அந்த சொத்து காணாம போயிடுது, வருத்தப்படுறது யாரு? அடியான வருத்தப்பட்டு இருப்பேன். இப்ப நாமெல்லாம் யாரு? அவர் சுவாமி, நம்ம தாசன். சுவாமின்னா சொத்து, தாசன்னா அந்த சொத்துக்கு உடைமை நாம தான். அப்ப நாம கிடைச்சா அந்த சொத்துக்குரியவன் சொத்தை அடைந்தான ஆனந்தம். நாம கிடைக்கலன்னு வச்சுக்கே, அப்ப சொத்துக்குரியவன் கிடைக்கலையே ஆனந்தப்படணும், மறந்துபடலாம், வருத்தப்படுவான். அந்த வருத்தம் இருக்கிறபடியாலே அப்ப துயரறு சுடரடி அவன் துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியே பத்துங்கும். ராமானுஜன் இதுதான் பரந்த மனப்பான். இந்த பரந்த மனப்பாரு இல்லையா, அந்த உலகத்துல இருந்தவை அத்தனை பேரும் வாழணும் இந்த ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த ஆசைக்கு நிகர் இன்னொரு ஆச்சாரனுக்கு எந்த விதத்திலும் வரப்போவது கிடையாது. அந்த நிலை இருக்கு இல்லையா, எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் செய்வேன், நாம திருவடி பத்தணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நிலை என்றது இவருக்குன்னு வேற இல்லைன்னா இந்த மட்டும் இல்ல. இப்ப ஒரே விஷயம் சொல்றேன், நம்மளுடைய சீவைஷ்ணவ சம்பிரதாயம், நம் மதத்துல இன்னென்ன ஆச்சாரியருக்கு இந்த நிலை இருக்கு இல்லையா, வேற மதத்திலும் இது வரப்போறது கிடையாது. ஆனா பாத்துக்கோ,
இந்த மாதிரி இல்ல சுவாமி, ஒவ்வொரு மதத்துக்கும் யாரோ ஒரு ஆச்சாரம் இருக்கா, அவளுக்கு சுவாமி ராமானுஜருக்கு அப்பால என்ன இருக்குமானா இவருக்கு இருக்கிற மாதிரி பூர்ணமா இருக்காது. சரி சரி சுவாமி, நம் சம்பிரதாயத்துக்குள்ள வேற யாரும் இருக்கான்னா யாருக்கும் கிடையாது, பூர்ணத்துவம் கிடையாது. அந்த பூர்ணத்துவம் யாருக்கு உண்டன்னா சுவாமிக்கு அதான் புகழ், அதான் தெரிகிறார். அப்படிப்படி ஏன்னா இது ஏன் இவ்வளவு வைபவம், இவ்வளவு எல்லாரும் நன்னா இது வரவே வராது. ஏன் வராதுன்னு எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவருக்கு ஏதாவது பதவி கிடைச்சிட்டு என்ன ஆனந்த படணும், அவர் கொடுத்திருக்க வேண்டாம், வேற ஏதாவது கொடுத்திருக்கலாம், இந்த எண்ணம் தான் தோணும். ஏன்னா பிடிக்கல. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் பிடிக்கலன்னா பிடிக்காத ஒருத்தரம் கிடையாது. அத்தனை பேருக்கு ஏன் அவர் சிஷ்யாலே நான் பெற்ற பேரு 400 ஆண் பெறட்டும் தெரிவிக்கிறாங்க, புறத்தாழ்வாரும் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு சொல்ல வந்து அத்தனை வைபவம் இல்லையா? அதனால்தான் அவருக்கு ஒரு தனி புகழ். அவருக்கு இருக்க முடியல, ராமானுஜர் புகழத்தான் அத்தனை பேரும் ஆசைப்பட்டு இருக்கா. அதான் ஆசைப்பட்டு நயப்புகழே அத்தனை பேரும் ஆசைப்பட்டு இருக்கா இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாங்க. சுவாமியை கேட்கும் போதே இந்த புகழ் எல்லாம் மனசுல ஞாபகத்துக்கு வருது. வரணும் சுவாமின்னு சொன்னாலே போறோம், சுவாமின்னு சொன்னாலே இந்த புகழ மனசுக்கு ஞாபகம் வருது. அப்ப உடனே ஞாபகம் வந்த உடனே ஆசைப்படும் சேவிக்கணும் சுவாமி, ஸ்ரீபெரும்புதூர் எப்ப போய் சேவிக்கலாம், ஸ்ரீரங்கத்தில் எப்ப போய் சேவிக்கலாம், வேலைக்கோட்டை எப்ப போய் சேவிக்கலாம், அப்படி வருது இல்லையா? அந்த ஆசைப்பாடு வந்து அதான் நயப்புகழே. அந்த புகழ சொல்றச்சே நாம ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இயற்கையாவே ஏற்படும். அவருடைய புகழ் கேட்கணுமே சுவாமி, கேட்கணுமே சுவாமி தெரிவிக்கிறாங்க. இதுனா அப்படித்தான். ஆக நிலத்தை செலுத்துண்ணும் ஈசக்கனியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. ரோகத்தை நன்றா அபிபவித்து, அதாவது நன்றாக அதை முடித்து இம்சிக்கிறது சரி. களி களி அப்படிங்கிறது நல்லா இம்சிக்கிறது களி. அந்த இல்லையா அந்த அது மட்டும் எப்படிப்பட்ட இம்சி ஹேயமான களி என்ன? அதனாலதான் நீச்சக்களினர். நீச்சக்களி உலகத்தை எவ்வளவு அவ்வளவுன்னு படுத்துற பாடுல நிறைய பாடு. ஆனா நல்லதுன்னு எதா இருக்கா சுவாமின்னா ஒண்ணும் கிடையாது. அதனாதான் பரீட்சைக்கு ரொம்ப ஜாகிரதையா பேசணும். கலிபுருஷன்ட்ட நீ இங்க இருக்க விடாது, போ மிரட்டுறாங்க. நான் இங்க இருந்துதான் ஆகணும், எனக்குன்னு இடம் கொடு, 10 இடத்த கொடுத்துருக்கோம். இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நீச்சக்களிய. அப்ப நல்லது பண்ணிட்டு நல்லது கலின்னு சொல்லலாம். நீச்சக்களின்னு நல்லது பண்ணிருக்கா, கலின்னாலே கலிகாலம் சுவாமி அப்படின்னு. அப்ப நல்லது பண்ணா நல்லதுன்னா நீச்சக்களி அப்படின்னு இல்லையா? மனசாலை இவ்வளவு சொல்ல முடியாத அளவு பண்றதுன்னா அவ்வளவு தூரம் அந்த கலிக்கு பலம் இருக்கும். அவ்வளவு தூரம் அந்த கலிக்கு பலம் இருக்கும். அந்த பலம் இருக்க சில இது என்ன சுவாமி, அந்த ஒளி அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் ஒளி இல்லாதா போலே என்ன இருக்குன்னா சூரியன் இருக்கானு. சூரியன் வந்து விட்டனாலே இருட்டு இருக்குமா, அஜானம் இருக்குமா, அந்தகாரம் இருக்குமா? இருக்கவே இருக்காது இல்லையா? அதே போல அத்தனை பலம் பொருந்திய களி, அந்த களம் புரிஞ்ச களி சுவாமி சூரியன் ராமானுஜ திவாகர காந்திருக்கிறார். அந்த சூரியன் வந்த உடனே அது என்ன ஆயிடுது, அந்த கலிகோலாவெல்லாம் போயிடுச்சு. கலிகோலாவெல்லாம் போயிடுது. அதெல்லாம் என்ன ஆயிடுது, அந்த பலம் பெற்ற களியை முடிச்சார். இப்ப முடிஞ்ச உடனே ராமானுஜன் தன் நயப்புகழே. நயப்புகழ ஆனா இது என்னன்னா பிற்பாடு பிறங்கியதில்லைன்னா நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்களியை நினைப்பறிய பலத்தை பெருத்தும் பிறங்கியதில்லை. சரி சுவாமி, எப்ப ஒளிவிட்டது? என் பெய்வினதன் புலத்தில் பொறுத்தா புத்தக சொம்மை பொருத்திய பெண் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன்மறைப்ப என் பெய்வினை. என் பெய்வினை என்ன? என்னாலே செய்யப்பட்டது என் பெய்வினை. யாரோ ஒருத்தர் பண்ணி என் மேல வரல, யாரோ ஒருத்தர் பண்ணி என் மேல, மற்ற யாரும் காரணமே கிடையாது. இந்த கர்ம ஏன்னா இது சொல்ல வந்ததுன்னா, இப்ப வண்டி நம்ம ஓட்டிகிட்டே போறோம், வண்டி ஒழுங்காதான் ஓட்டிட்டு போறோம், பின்னாடி வந்து இடிச்சுட்டா வச்சுக்க, ஒரே ஒரு தட்டி தட்டலாம், தட்டிச்சோன்னா முன்னாடி போய் இங்க போய் வரும். போய் வர்றது எங்க காரு கடையில போய் வந்துட்டோம்னா அப்ப எம்பையும் நீயா கிடையாது, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரனோ. அந்த மாதிரி சுவாமி நான் பண்ணல சுவாமி, யாரோ பண்ண கிடையாது, நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ண, மற்ற யாரும் காரணம். இத ஒத்த ஏன்னா இந்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், இந்த கர்ம வினையை நாம தான் சேர்த்தோம். ஏன்னா சேர்த்தோம்னா அவளால இதை வந்திருக்குமோ, கர்ம வினை நான் தான் சேர்த்தோம். அது மட்டும் இந்த சேர்த்தது என்ன பண்ணா
அந்த யமலோகத்துல நன்னா சித்திரகுப்தர் நல்லா எழுதி வச்சுட்டார், நல்லா ஆசீர்வாதம். ஆனா அவங்கதான் என்ன தெரியும், திருவனந்தபுரம் என்ன தெரியும்னா செறிந்த, அது என்னன்னா எழுதி வச்சத சுவாமி எழுதி வச்சிருக்காலும் கொஞ்சம் அழிச்சு இல்லாமணும் அப்படி கொஞ்சம் தான். நமக்கெல்லாம் சிலதான் ரப்பர்லாம் இருக்கு, அழிக்கிறதுக்கு உபகரணம் இருக்கணும். அந்த உபகரணம் வைத்துக்கொண்டு அழிக்கலாமா, அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செருத்து உண்ணும் நீஷக்கலியை நினைப்பறைய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை, என் பெய்வினதன் புலத்தில் பொறித்த. அதை அழிக்கிறதுக்கே வாழ்ந்தது, ஏன்னா அழிக்க வாய்ப்பு உண்டு. சரி சுவாமி, யாரு ஏதோ யாரோ ஒருத்தர் எழுதினா அழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அது எப்படி இருந்துக்கா, பொறிச்சு வச்சிருக்கா, நன்னா பொறிச்சு 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 நன்னா இப்படி. இந்த முந்தியெல்லாம் இந்த இதுல டாட்டோன்னு சொல்றாங்க, போட்டு வச்சிருக்கா, அதை விட குத்தி குத்தி இதே ஏதோ பண்ணுவான். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் சட்டுன்னு அழியுமான்னா அழியாது, அந்த மாதிரி பொறிச்சு வச்சிருக்கலாம். அந்த பொறிச்சு வச்சிருக்கா, அப்படி பொறிச்சுக்கா இல்லையா, எப்படி பொறிச்சாலும் அங்கே ஒரு அங்க இதுல தச்சல்லாம் இருக்காம போட்டு எவ்வளவு தெரியாது அடியனுக்கு, தச்சல்லாம் இருக்காம இருக்கு. ஒவ்வொன்றும் பொறிச்சு வச்ச அப்புறம் என் பெய்விரதன் புலத்தில் தென்புலத்தில் பொறிச்சு வச்சிருக்கா. அது ரொம்ப வலுவான பாரமான புஸ்தகமா, வலுவான பாரமான புத்தகம். ஏன்னா இவர் ஒருத்தரே பண்ணினாங்க, வலுவான பாரமானு சொன்ன முடியாத. ஒரு 10 பேர் இருக்குமா, 100 பேர் இருக்குமா, 200 பேர் இருக்குமா, நான் இல்ல சுவாமி அப்படின்னு ஒருத்தர், வேற யாரும் கிடையாது. அந்த எத்தனையோ பக்கம் பயின்று இருக்கு. எப்படி இப்படின்னா திருவாய்வழிக்கு 1102 பாசுரங்கள், அதுக்கு வியாக்கியானம் 10 புத்தகம் கொடுத்துருவான். நம்பில்ல 7 வியாக்கியானம்னாலே 10 புத்தகம் கிடைக்கும் கொடுத்துருவா. 4000த்துக்கு பெரியவா தமிழ வியாக்கியானம் உண்டு. எத்தனை புஸ்தகம் சுவாமி வரும், நிறைய வரும் சுவாமி. அத்தனை புஸ்தகங்கள்லாம் சேர்த்தா கூட அந்த 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியான புஸ்தகம் ஒண்ணுமே கிடையாது, அதை விட பெரிய புஸ்தகம். அத்தனை பக்தங்களோட கூடியது, வலுவா இருக்கு, அவ்வளவுதான் பாரமா இருக்கு இல்லையா. இதை எத்தனை நாளா சேர்த்தேன்னா அத்தனை பாவங்கள் சேர்த்து வச்சுக்க. எத்தனை நாளையா, ஒரு சமத்திலேயே சேர்த்துட்டேன். ஆனா அது அத்தனையும் என்ன பண்ணார் சுவாமி ராமானுஜன், எரிச்சிட்டார். அது அத்தனையும் எரிச்சிட்டாரு. எரிச்சாரான்னா அது மாதிரி இருக்க முடியுமா சுவாமினா, இதுக்கு ஒண்ணும் சிரமமே இல்லை. திருப்பாவல் இதுக்கு உண்டு. 5வது பாசனம், போயபெடையும் புகுதருவார் என்றளவும் தீனில் தூஷாகும் மாயனை மண்ணு வடமதரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் அடிவிளக்கை தாயை புலன் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவித்துள்ளது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகுதருவார் என்றவழிய. இது பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகாரமே வேதவியாசம் வச்சார், இதுக்குன்னு ஒரு அத்தியாயம். அப்ப முன்னாடி சில பாபங்கள் பண்ணிருக்கலாம், பின்னாடி சில பாகங்கள் பண்ண போகிறேன். அப்ப போய பிழையும் புகுதருவான் என்னும், சுருக்கமா சொல்றேன், போய பிழையும் புகுதருவான் என்னும் வரப்போற பாபங்கள் ஒண்ணு, முன்னாடி இருக்கக்கூடிய பாபங்கள் ஒண்ணு. அப்ப வரப்போற பாபங்கள் என்ன பண்றார், தாமரையில இருக்கணும். பார்க்கறதே துர்லபமா. ஒரு குளம்னு, குளம் எங்க சுவாமி இருக்கு, அந்த பக்கம் தெற்கு பக்கம் போனாலாவது சில திவ்ய தேசங்கள், அதுவும் கிராமத்துல சில குளங்கள் இருக்கும். அது தாமரை புஷ்பமும் தாமரை இலை இருக்கும். அந்த தாமரை இலையில தண்ணி நீங்க விட்டாலுச்சுக்க ஒரு டிராப் கூட நிக்கவே ஒட்டுமான ஒட்டவே ஒட்டாது. தண்ணி ஒட்டாதா போலே போஜ பாபங்கள் தீயில், அது அப்படின்னு அது இது இனிமே பண்ணக்கூடிய பாபங்கள். ஏற்கனவே பண்ணின பாபங்கள் தீயிலிட்ட பஞ்சு போலே போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீனில் தூசாகும். தீனில் பஞ்சு போல பொறிச்சுடணும். அதே போல என்ன பண்ணார் சுவாமி ராமானுஜர், இந்த திருவரங்கத்தை அத்தனையும் குறிச்சிட்டார். எங்க இருக்கு சுவாமி, வெங்கடங்கள் மென்மேல் வினைமுட்டமும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வெங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார் கட்டேன்னு தெரிவிக்கிறார். மென்மேல் வினைமுற்றமும், ஏன் இந்த பாசனத்துக்கு சமாதானம் மாதவன் என்றென்று ஓதவல்லீரில் தீதொன்றம் அடையா ஏதம் சாராவன் இருக்கிறார். 2 பாசனம் இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். அப்படி இருக்கச்சே அப்ப எம்பெருமானார் பழைய பாபங்கள் செலுத்தினு இல்லையா, அப்பனா வரப்போற பாகங்களை விலக்கி விடுகிறார். இது இத்தனையும் யார் பண்றார், அவர் தான் தகித்தார். எல்லாத்தையும் எரிச்சுட்டார், எல்லாத்தையும் எரிச்சிட்டார். ஏன்னா இது சொல்லப்பட்டது பகவத் விஷயத்துல வரணும். இப்ப இதெல்லாம் எங்க பண்ணும், போயபடியும் புகுதருவார் என்றனமும் வேங்கடங்கள் மென்மை வினைமுற்றவும் மாதவன் என்றென்று ஓதவல்லீரில் தீதொன்றும் அடையா ஏதம் இது எல்லாமே பகவான் விஷயத்துல. பகவான் விஷயத்துலன்னா அவரு நடக்குமா சுவாமி, பண்ணுவாரானா சந்தேகம் தான். நடக்குமா நடக்காதன்னு பூர்ணமா தெரியாது. ஆனா இது
ஆச்சாரியன் விஷயத்துல பொறுமன்பு இதுதான் முக்கியம். ஏன்னா இவர் இங்க இருப்பதற்கும் காரணம் பகவான் தான், ஐஷன் போறதுக்கும் காரணம் பகவான் தான். ஆனா ஐஷன் போறதுக்கு மட்டுமே காரணம் ஆச்சாரியன். அதனால ஆச்சாரிய அபிமானமே உத்தாரணம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த ராமானுஜர் விஷயத்துல நிச்சயம் நடந்தே தீரும். பகவத் விஷயத்துல சுவாமி அப்போ எனக்கு அந்த தெரியல, ஒரு சந்தேகம் இருந்துட்டு இல்லையா? நிச்சயம் நடந்தீங்க. நான் பண்ணியிருக்கிற அத்தனை பாவங்களையும் தகித்த பின்பு நலத்தை பொறுத்தது. அப்ப நலத்தை இப்பதான் நல்லா ஒளிவிட்டு பிரகாசமா ராமானுஜருடைய புகழ் தெரியுதுதான். அப்ப விலட்சணமான சுவாமியின் பெருமை இப்பதான் சத்தை பெற்றது. இப்பதான் சத்தை பெற்றது. என்னன்னா அண்ணா இருக்கு சுவாமி, அவர் புகழ் என்னவா இருக்கு, முன்னாடியும் உண்டு. காளியன் இந்த வந்து தப்பா எடுத்துக்கப்படாது. ஓ, புதியதாக திருவரங்கத்தவனார் இவரை எடுத்த இவருடைய பாவங்கள் குளித்தரமடியானே சுவாமிக்கு புதியதாக புகழ் சேர்ந்தது அது இல்லை, இருக்கு. அது பிரகாசப்படல. அந்த பிரகாசப்படக்கூடிய தன்மையை இது சத்தம். ஆனால் ராமானுஜனின் நயப்புகழ் என்பது நயப்புகழ். ராமானுஜன் நயப்புகழா விரும்பப்படுகிற புகழ், விரும்பப்படுகிற புகழ், அதான் நயப்புகழ். அப்படின்னா விரும்பப்படுகிறோம்னா பிரியத்துக்காக சொல்ல வரணும். விரும்பப்படுகிற பொருள் நயப்புகழ். ஔச்சலி ரூபான பொறுத்தது வைலட்சண பிறங்குதல், பிரகாசித்தல், தன் பிறங்கியதில்லை என்று கிடையாது. மனவாழ்மணி பதபதார்த்தத்திற்கு நமக்கு என்னென்ன சந்தேகம் வருவோ அதுக்கு அந்த சந்தேகத்துக்கெல்லாம் தமிழிலேயே அர்த்தம் கொடுத்துருக்காங்க. பிறங்குதல், பிரகாசித்தல். தென்புலம் யமபுரம், நம் சும்மை, சும்மைன்றது சுமை. அதுல ஒரு புரியுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நிலத்தை செலுத்தும் நீச கலியைன்னு இருக்கச்சே, கலின்னு நம்ம சப்தம் அர்த்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு பொறுத்தது பார்த்தோம். அதே போல இந்த அப்புலத்தில் பொறித்த புத்தக சும்மை அப்படின்னு இருக்கு இல்லையா? சும்மைன்னு இருக்கு இல்லையா? சும்மை என்பது கிடையாது. அந்த மக்காரம் எடுத்தணும். மக்காரத்தை எடுத்தா சுமைன்னு ஒரு கிடையாது, சும்மை. மக்காரத்தை எடுத்தாக்கா சுமைன்னு வருத்தணும். சுமைன்னு சுமதாங்கி பாரம் சொல்றோம்னா அந்த பாரம் அப்படின்னா இவருடைய பாப புஸ்தகம் அத்தனை பாரமா. அதைத்தான் தெரிவிக்கிறார். சும்மை பொருங்கியவன் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகளின் தெரிவிக்கிறார். இப்ப உணவான பதபதார்த்தம் முட்டுப்பெற்றது. ஆச்சரியமான பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அவதாரிகை 34ஆம் பாட்டு. கீழிரண்டு பாட்டிலே கலியினுடைய கௌரியத்தாலே கிளேசப்பட்ட லோகத்தை ரட்சித்த எம்பெருமானாரை ஆசிரியத்தவர்கள் சொரூபானுரூபமான சம்பத்துகள் தன்னடையே வந்து சேரும் என்றும் அவர்தான் அந்த ரட்சணத்துக்கு உறுப்பான வைபவத்தை உடையவர் என்றும் பிரதிபாதித்தது. இப்பாட்டிலே அப்படிப்பட்ட ரட்சணத்தாலே எம்பெருமானாருடைய பிரபாவம் பிரகாசித்ததில்லை. என்னுடைய ஆசுர கர்த்தங்களை யமலோகத்தில் எழுதி வைத்த புஸ்தக பாரத்தை எல்லாம் தகித்த பின்பு காணும் அவருடைய கல்யாண குண வைபவத்துக்கு ஒரு பிரகாசம் லபித்ததென்கிறார். ஆச்சரியா தெரிகிறார். அதாவது கீழ் 2 பாசனம், அதாவது பொருந்திய தேசம் அடையார் கமல தலைமகன். இந்த வியாக்கியாதா நமக்கு அந்த பாட்டுக்கு இந்த பாடல் சேர்த்து சொல்றா பாருங்க. அற்புதமா இருக்கும், ரசிக்கணும்னு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இங்க எடுத்துருக்கீங்கன்னா 2 பாட்டாலே கலி புருஷன் நன்னா சமப்படுத்தினார் தமிழ் இல்லையா? அப்ப சமிபூஷன் சமப்படுத்தினார்னா அப்ப சுவாமி திருவடிகளை ஆசிரியத்தருக்கு சுரூபத்துக்கு அனுகுணமான சம்பத்து வந்து சேருன்னு. சுரூபத்துக்கு அனுகுணமாக சம்பத்து வந்து சேருன்னா அது என்ன சுவாமி? யார் சுவாமியுடைய திருவடியை பத்திராலோ நம்முடைய சொரூபத்துக்கு அனுகுணமாக சம்பத்து அல்ல செல்வம் வந்து சேர்ந்தார். அப்படின்னா சொரூபத்துக்கு விருத்தமான சம்பத்து இருக்கான்னா இருக்கே. அந்த மாதிரி சம்பத்து வந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி சம்பத்து ஏன்னா இப்ப சுவாமி திருவிடியை வச்சுட்டு இல்ல சுவாமி நான் வந்து வீடு வேணும், 2 வீடு கேட்டிருக்கேன், கார் 2 கார் பக்கத்து வீட்டுக்கார வச்சுட்டு இருக்காரு, என்கிட்ட 1 இருக்கு, 2வது கிடைக்கணும். அது சொரூபத்துக்கு அனுகூலம் கிடையாது, அது பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமே இதுதான். இது நல்லா புரிஞ்சுங்க. இதத்தான் கண்ணனு கீதையில சொல்றான். அர்ஜுனா இவெல்லாம் அசுரா, இவெல்லாம் தேவர்கள். இவெல்லாம் 15வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா பிரகரணம் தேவாசுர விபாகம்.
அதாவது ஒண்ணு புருஷோத்தம வித்யா பிரகடனம், இரண்டாவது தேவாசுர விவகாரம். நான் தான் புருஷோத்தமன், நான் தான் புருஷோத்தமன்னு 15வது அத்தியாயத்திலே பூர்ணமா தெரிவிக்கிறான் கண்ணன். அதன் பிறகு 16வது அத்தியாயம் வந்த உடனே தேவாசுர விபாகம். அந்த தேவாசுர விபாகம் இந்த இடத்துல அர்ஜுனுக்கு பெரிய சோகம் வந்துருக்கு. 3 சோகம் வந்துருக்கு. ஆழ்வார் 3 மாசம் மோகித்தா போலே, அதை இதோட கம்பேர் பண்ணப்படாது. ஆழ்வார் நிலை வேறு, அர்ஜுனன் சாமானியம். அர்ஜுன் இதான் நமக்கு புரியறதுக்காக சொல்லிருக்கேன். அங்கங்க நம்ம சம்பிரதாயத்தை எல்லாமே 3 சொல்லுவா, பின்னாடி சொல்றேன். இப்ப 3 தடவை சோகம் வந்துட்டு. முதல் என்ன ஆயிடுச்சு? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அது ஆரம்பிக்கச்சு, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் பந்துக்களா இருக்கா, அவளை கொண்டுட்டு நாம ராஜ்ய பரிபாலனம் பண்ணுமா, எனக்கு ராஜ்யம் வேணா, இது வேணா, பிக்ஷை எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னு முதல் சோகம் எடுத்து கடைசியில ஸ்லோகம் என்ன, சர்வதன்மா பிரச்சனை வரதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டே, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே, ஒரு மகா சோகம். நான் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே, நான் எதாவது பண்ணணும் எதுவும் தெரியலையே, ஏன் என்ன கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இதெல்லாம் பண்ண சமப்படுத்துற அப்படின்ற ஒரு சோகம். இப்ப நடுவுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். அந்த என்னன்னா இது இது என்ன சோகம், என்ன அசுர கோஷ்டில சேர்த்தியா தேவர் கோஷ்டில சேர்த்தியா அப்படின்னு இருக்கு. எதுவும் சொல்ல வந்தன 3 வந்துட்டே இருக்கும். நம்ம சமுதாயத்துல உண்டு. ஆழ்வாரை தெரிவிக்கிறார், கொள்ளிகா. இது 3 தான். சாஸ்திரமே சாந்தி சாஸ்திரம் சொல்றது. திருப்பல்லாண்டு பார்த்தோமோ அதுலயும் எப்படி இருந்திருக்கு, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு 3 பல்லாண்டு தான் இருக்கு. 3 தடவை வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அதே போல சோகமும் 3, மங்களங்கள் 3, சோகம் 3. அதே போல ஆழ்வார் முதல் 10, 2ஆம் 10, 3 இருக்கு இல்லையா, பொன்னை இழந்தவன், மணியை இழந்தவன், காசை இழந்தவன், இதுவும் 3 இருக்கு. தத்துவத்திரையும் 3 இருக்கு, ரகசியத்திரையும் 3 இருக்கு, மண்டபத்திரையும் 3 இருக்கு. அதே போல அர்ஜுனுக்கு இப்ப சோகம் வந்துடுது. இவாலாம் தேவன், இவாலாம் அசுரன் சொன்ன உடனே, அப்பனா யாரு சுவாமி அசுரன் தேவன்னா, சாஸ்திர விதியை யாரெல்லாம் மீறுகிறாளோ அவெல்லாம் அசுரா. சாஸ்திரப்படி யாரெல்லாம் மீறாம இருக்கா அவெல்லாம் தேவர்கள். அப்படின்னா அந்த சாஸ்திர விதியை ஒத்துக்கொண்டு நடந்தா தெய்வீ சம்பத்துன்னு பேரு. சாஸ்திர சொன்னதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவெல்லாம் ஆசூரி சம்பத்துன்னு பேரு. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்னா, தெய்வீ சம்பத்தை சொன்னாயே ஆசுர விபத்துன்னு தானே சொல்லணும், சம்பத்துன்னு சொல்றேன். ஆசுரன் என்னது, தீயது விபத்து சம்பத்துன்னு சொல்லலாமா? அப்ப தீய செல்வம் சுவாமி, தீய செல்வம் சேரதா பண்ணலாம். தீயதுன்னு சொன்னாலே அது விபத்துன்னு தான் வரும், செல்வமா சேர்மானா சேராது. அதே நல்லது தெய்வீ சம்பத்து, அது சம்பத்து, அந்த தெய்வீ சம்பத்து சரியா சேராது. இதே ஆசுர விபத்துன்னு சொல்லுவோம், ஆசுர சம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட உடனே, வாஸ்தவம் தான் ஆசுர விபத்துன்னு தான் சொல்லணும். ஆனா சம்பத்து யாருடைய அபிப்பிராயத்துல தெரியுமா, அந்த அசுராவுடைய அபிப்பிராயத்துக்கு என்னன்னா, அவளுக்கு அசுரத்தன்மை வந்துருக்குன்னா அதுதான் அவளுக்கு சொன்ன, அதுதான் சம்பத்து. அவளுடைய அபிப்பிராயம்னா அசுரத்தன்மை வரலையா, நம்ம ஜாதியோட சம்பத்தே இல்லையே அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, அவளுடைய அபிப்பிராயத்தால என்ன இல்லையா, அபிப்பிராயம். அப்ப அந்த அபிப்பிராயத்தால அது வந்துட்டு ஆக, உன் அபிப்பிராயத்தால அசுரன் அபிப்பிராயத்தால அது சம்பத்து ஆக, சொரூப வித்தமாக இருக்கக்கூடிய சம்பத்தை சம்பாதித்தாலும் அதை சம்பத்துன்னு நினைக்கிறாவாலாம். சொரூப விருத்தமே கூடாது. நம்முடைய சொரூபம் என்ன, சேஷத்துவ பாரதந்திரம். அதுக்கு தகுந்தாப்பனம் அப்ப சேஷத்துவம் பாரதந்திரத்துக்கு விரோகமா போகுமோ அந்த சம்பத்தை நம்ம சேர்ப்பதே கிடையாது. தான் முக்கியம். ஒரு ஜீவாத்மா வந்து ஸ்ரீவைஷ்ணவன் சேஷத்துவ பாரதம் பிரதானம். இப்ப சேஷத்துவ சுவாரத்துன்னு சேர்ந்து சுரக்ஷனே சுவான்வழி ஒடிகை என்று வந்துட்டு வச்சுக்கேன். அப்ப அது நன்மை. அது நன்மை என்ன, அந்த நன்மை இல்லாம அது எதிர்த்தட்டா இருந்துட்டோம்னா அதெல்லாம் இது அசுர விபத்து. அசுர சம்பத்து வராது, அசுர விபத்துன்னு சொல்லிக்கிற இல்லையா. அப்ப அந்த சம்பத்தை என்னதுன்னா சேஷத்துக்கு அனுகுணமாக இருக்க சம்பத்தை திறனா தரலாம். இப்ப இதுல ஒரு கட்டம் என்னன்னா, இதன்படி சம்பத்தை சேரம் அனுபவிப்போம். என்ன ஆகுதுன்னா, சேஷத்துவத்துக்கு பாரதந்திரியத்துக்கு அனுகுணமான சம்பத்துனா செல்வம்னு வச்சுக்கோம். அந்த கிடைக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு பைசா கூட கிடைக்காது. பாரதந்திரத்தை வச்சு பைசா கிடைக்குமா?
சேஷத்தை வச்சுன்னு கை சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணு காது கூட தேராதுனே. அப்ப ஏன் சுவாமி விதித்தது அப்படின்னா, தேராதுன்னா இந்த சம்பத்துலயே நான் இந்த காசு மேல வரக்கூடாது. இல்ல கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்முடைய கர்மாக்கள் இந்த ஸ்ரீவைகுண்டம் போகும்போது கர்மா இங்க தொலைஞ்சிருது. பாப்பி விதிங்க நிரஞ்சன பரமம் சாமியம் போயிட்டு இங்க போயிடுது. அது அடுத்த ஜென்மா இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப என்னெல்லாம் வருது, காசெல்லாம் கூட வராது, கர்மா கூட வருது. கர்மா தான் கூட வருது இல்லையா? அதனால இது சொல்ல வந்தோம்னா, அப்ப சம்பத்துனா நம்ம உடனே பணம் நினைச்சுட்டு இருக்கோம். சேஷத்துவ பாரதந்திரியன்னா பணம் வராது. இது நீங்க முதலியே சொல்லப்படாதா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா பெருஞ்செல்வம் நெருப்புன்னு ஆழ்வார் சொல்றார். கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக இல்லையே சுவாமி, நாங்க கைங்கரியம் பண்ணணும், பணம் இல்லா பண்ண முடியாதுன்னா உனக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா பணம் தன்னடையே வரும். அது சம்பாதிக்கிறதுக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப உத்தியோகத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, தாராளமா போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாமே பண்ணலாம். ஆனா எண்ணத்தை மட்டும் பாத்தீங்கன்னா போறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய பேர் ஒரு தவறான கருத்து சொல்றான். இவெல்லாம் எதையும் பண்ணப்படாது, இன்னொரு உத்தியோகம் போகப்படாது, யார்கிட்டையும் அடிமையா இருக்கப்படாது, பகவானுக்கு தான் அடிமை. சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா எண்ணம் என்ன தெரியுமா, நீ உத்தியோகத்துக்கு போகலாம், போகப்படாது இல்லை. ஆனா அந்த உத்தியோகம் கூட பகவத ஆராதன கிரமமா இருக்கணும், பாகவத ஆராதன கிரமமா இருக்கணும். அப்பனா அங்க போய் சேவா காலம் பண்றேன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்லல. அவ அங்க என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்து தான் அவனுக்கு பண்ண முடியாது. அவ ஏதோ ஒரு ஆனா தர்மமான வேலையா இருக்கணும். நீங்க பாக்குறேன் அந்த காசு வருதணும், அந்த காசை வைத்துக் கொண்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான அதை பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு என்ன பண்றோம் நம்ம மேற்கொண்டு அங்க வீடு வாங்கலாமா, இங்க வீடு வாங்கலாமா, இவங்க இங்க எடுத்து வச்சு என்ன பண்ணுது, எனக்கு இது வேணும், பின்னாடி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பின்னாடி எனக்கு வேணுமே சுவாமி, எனக்கு ரிட்டையர் ஆயிட்டேன்னா எனக்கு வேணுமான்னா, ரிட்டையர்ட் ஆயிட்டுன்னா வேணும், அவர் தான் பார்க்க போறேன், நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப அந்த சேமிப்பெல்லாம் கூடாதுன்னு சொல்றேன்னா, அது எல்லாம் கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றேன்னா எல்லாமே பகவத் ஆராதன கிரமமா இருக்கணுமே தவிர, இது பண்ணும்படியான தன்மையிலே நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு அப்ப சேஷத்துவ பாரதம் இல்லைன்னு அதான் அந்த சேஷத்துவ பாரதத்துக்கு அனுகுணமாக இருந்தா இந்த தவறும் கிடையாது. அப்ப இது ரெண்டாவது என்ன பண்றோம். ஆக ஏன்னா இந்த விதிப்படி வந்தோம்னா தேர சரி சம்பத்துன்னா என்ன சம்பத்து, கைங்கரிய செல்வம் கிடைக்கும். அப்ப சுரூபத்துக்கு அனுகுணமான சம்பத்து தான் நல்லா கிடைக்கும். அந்த அளவுக்கு சுவாமிக்கு கொடுப்பதற்குண்டான வல்லமை பூர்த்தியா சுவாமி கொண்டு. ஏன் பஞ்சாயுதம் இப்பதானே பார்த்தோம், பஞ்சாயுதங்களும் ஆவேச அவதாரம் பகவான் இவரு பகவத் ராமானுஜர் அதனால கொடுக்கிறேன். இனி மேற்கொண்டு இப்ப பாசகத்தை இதுவரையில் சொன்னது எந்த வைபவம்னு நினைக்காதவர்கள் சுவாமியை பத்தி தான் சொல்லியிருக்கேன், வைபவம் சொல்லல. ஆனா இதனால் இவர் பிரபாவம் பிரகாசிக்கிறனர். நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கரியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. ஒன்னும் பிரகாசிக்கல, எதுவுமே பிரகாசிக்கல. ஆனா என்ன ஆயிடுச்சு, சுவாமியின் கல்யாண குணங்கள் எல்லாம் புண்ணா பிரகாசிக்கணுமனோ கிடைச்சுதானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடைச்ச மாதிரி தெரியல. அதாவது பிறந்தது, ஆனா அது பிரகாசப்பட்டதும் பிரகாசப்படல. ஆனா இப்ப அசுர கிருத்தியம் தேவ கிருத்தியம்னு ரெண்டு இருக்கணும். நாம இப்ப பார்த்தோம், தேவாசுரர்கள் பார்த்தோம்னா இவர்கள்லாம் தேவர்கள், இவர்கள்லாம் அசுரர்கள்னு. அப்பதான் அன்னைக்கு இருந்தவா சுவாமி, நாமெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை. நம்ம அசுரான்னு உடனே கோர பற்கள் இருக்கணும், அப்படி பெருசா இருக்கணும், அப்படி இந்த கையெல்லாம் இங்க இந்த நகம்லாம் அப்படி நின்றுட்டு அப்படி கீழ மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிதான் அவெல்லாம் அசுரன். அதெல்லாம் சொல்லல. சுவாவத்தை வைத்துக் கொண்டு இவ அசுரா, இவெல்லாம் தேவர்கள். என்ன சுவாவம், சாஸ்திர சம்மதப்படி இருக்கணும். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், முன்னோர் மொழிந்த வரை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாது. பேசினா என்ன அசுரா, அவெல்லாம் அசுரா. அந்த அசுரத்தமதாக தெரிவிக்கிறார். ஆகா அப்படி இருக்கச்சு, அதனால அது பூர்ணமானமோனோ அப்படி இருக்கச்சு, பிறப்பால் மனுஷனா இருந்தா கூட அவனுக்கு அசுரத்தன்மை வரும். பிறப்பா மனுஷன் தான் இருக்கான் சுவாமி, ஆனா பிறப்பா மனுஷனா இருக்கிறபடியெல்லாம் அசுரத்தன்மை வருமா சுவாமின்னா, அடிய அசுரத்தன்மைன்னா அதுக்கு உண்டான வேஷம் வரும்னு அடிய சொல்ல, மனசாலேயே அசுரத்தன்மை வந்துடும். அவெல்லாம் அசுரால் தான், அவெல்லாம் அசுரால் தான். நம்ம உடனே நினைச்சிருக்கோம்
சிசுபாலன் அசுரன், இரண்யகசிபு அசுரன், அதே போல ராவணன் அசுரன். இதெல்லாம் நினைக்கிறோமோ? அந்த மாதிரி இல்ல. நாம கால எழுந்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனையோ அசுரத்தன்மையோடு சில சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அப்ப நாமே அசுரம் பண்ணியிருக்குமா சுவாமி? ஒரு 4-5 பண்ணியிருக்கோம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது நல்லா ஒழுங்கா இப்படி பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அடியேனே நீங்க அடி உங்களை சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப நான் இல்ல போட்டிருக்கேன், நீங்க தான் இல்ல. இந்த முதல் கல்பிட்டு அடியன் தான், முதல் குற்றவாளி யாருன்னு அடியன் தான். நிச்சயமா இருக்கும், தெரிஞ்சு இருக்கும், தெரியாம இருக்கும். அப்ப என்ன சுவாமி, தெரியாம பண்ணாட வந்தான்னா அது ஏன் தெரியாம வருது? அந்த பழக்க வழக்கம் இல்லை. பழக்க வழக்கம் இருந்துட்டு வச்சுக்க, தெரியாம கூட வரவே வராது. அதைத்தான் இங்க தெரியாது. ஆக இதைத்தான் அசுரகிருத்தின் ஆப்பா சாஸ்திரம் சொன்னதை எதை பண்ணால் போதுமோ, அதாவது அகிருத்திய கரண, கிருத்திய அகரண, பகவத அபச்சார, பாகவத அபச்சார, அசத்தியாபச்சார, இது எதுவா இருந்தாலும் அசுரகிருத்தியம். எதுவா இருந்தாலும் அசுரகிருத்தியம். அசுரகிருத்தியம் கண்ணாலே உடனே யமலோகத்தில் எழுதிவா இருக்குன்னு எழுதி வச்சார். இப்ப இங்க பண்றதுக்கு யமலோகத்தில் அவருக்கு சரி சுவாமி, நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டேன், பூட்டின்றேன், நல்லா யாருமே கிடையாது, தாயார் கிடையாது, தகப்பனார் மனைவி கிடையாது, ஒருத்தர் கிடையாது, பூட்டின்றா அவளுக்கு எல்லாமே தெரியும். எப்படி தெரியும்னா 27 சாட்சிகளை வச்சுட்டு இருக்கான் பகவான். 1-2 இல்லை, 27 விஷ்ணு புராணத்துல பராசரமாக தெரிவிக்கிறார். 27 சாட்சி. அந்த 27 சாட்சி காரணம் பண்ணுவான் பகவான் பொருள் சொல்வார். அவருக்கே தெரியும், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிந்துகிட்டு அவருக்கே போனோம் அந்தராத்மா இருக்கிறபடி அவளுக்கு தெரியுது. மேற்கொண்டு சாட்சியும் இருக்கு. அந்த சாட்சி இருக்கிறபடியாலே அது பூர்ணமா தெரிவிக்கிறது. தெரிஞ்சபடியாலே அப்புறம் அவன் என்ன அசுரம் ஆயிடுமா? அதான் தெரியல. ஏன்னா அப்ப அது இல்லாம என்னன்னா சாஸ்திர சம்மதத்தின்படி நம்முடைய இது போல சேஷத்துவ பாரதந்திர அனுகுணமாக இருக்கக்கூடிய சம்பத், அந்த சம்பத்து தான் சம்பாதிக்கிறார். மேற்கொண்டு என்னது நாளை காத்தால இதே 10 மணிக்கு காலட்சேபம் உண்டு. முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பார்ப்பேன் இந்த பாசனம். அதுக்கப்புறம் சாயங்காலம் கண்ணி சேர்த்தாங்க தனியன் பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சரியமான விஷயம். ஒரு பக்கம் ராமானுஜர் போயிட்டு இருக்கு, இது ஆச்சார விஷயம். இன்னொரு பக்கம் கண்ணின் சேர்த்தான போறது, அதுவும் ராமானுஜ விஷயம். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வித்தியாசம் என்ன, இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா அப்படின்னு பார்க்க போறது இல்லை. ரெண்டுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்துல வைபவம் உண்டு. ஆனா இந்த ரெண்டும் கலந்து வரும்போது எத்தனை வைபவம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்காரா? என்னமா ஆச்சாரியர்களுக்குள்ளே எத்தனை வைபவம் தெரிவிக்கிறார். அது ஆழ்வாரே ஆச்சாரனா எடுத்துருந்தது, இது ஆச்சாரனே ஆச்சாரனா எடுத்துருந்தது. இந்த பிரபந்தத்துக்கும் அந்த பிரபந்தத்துக்கும் அடைய வித்தியாசம் சொல்ல போறதில்ல. ஆனா காலட்சேபத்துல அந்த வியாக்கியானத்திலேயே என்னதான் இருந்தாலும் அதுதான் முதல். கண்ணீர் தான் முதல், பிற்பாடு ஏற்பட்டதா இருக்கு. அதுக்கு பண்ணி வியாக்கியானம் என்னன்றது சாயங்காலம் 5 மணி காலட்சேபம் உண்டு. அவசியம் அது இப்படி பிரார்த்திக்கணும். இது நாளை காத்தாலும் உண்டு. ஆழ்வாரம் பெருமானார் ஜீ பிரவேசனம் ஆச்சாரியன் திருவேசனம் பகவதாள் திருவடிகளே சந்தைகளை அவசியம் கேட்க முடியும்.